கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி நீதிமொழிகள் எழுதின ஞானம் பெற்ற தேவ மனிதன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தைகளை ஆலோசனையின் வார்த்தைகளாய் வாசிக்கலாம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. சரி, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள், உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுள். உன் கால் நடைகளை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலை வரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி, யாருமே பார்க்க முடியாத ஒரு பகுதியை குறித்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அதனுடைய காரியங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து உங்களுக்கு நிழலிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய உருவங்களில் எல்லா வெளி உறுப்புகளையும் நம்ம பார்த்துடலாம். ஒருத்தருடைய கண்ணை நம்ம அடுத்தவங்க பார்க்கலாம், கையை அடுத்தவங்க பார்க்கலாம், முகத்தை அடுத்தவங்க பார்க்கலாம், நடை உடை பாவனைகளை வஸ்திரங்களை எல்லாரும் பார்க்கலாம். நீ என்ன வஸ்திரம் போட்டிருக்கீங்கிறது கண்கள் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு கண்கள் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். உங்களுடைய எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிற எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற பகுதி உள்ளே இருக்கிற ஒன்றை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அந்த உள்ளே இருக்கிறது முக்கியமான ஒன்று, உன்னுடைய இருதயம். இந்த இருதயத்தை யாருமே பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மனிதனுக்கு இருதயம் தெரியாது. ஆனால் அதுக்குரிய மிஷின் இருக்குது, அதில் போய் வேணால் என்ன பண்ணலாம், ஸ்கேனிங் பண்ணி பார்க்கலாம் மற்ற காரியங்கள். ஆனால் கண்ணால் நம்ம பார்த்து, ஆனால் வேதம் சொல்லுது இருதயத்தின் நிறைவினால் வாய். அப்போ இருதயம் எப்படி இருக்குங்கிறது வாயில் வர்ற வார்த்தையில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா, துக்கமாக இருக்கிறாங்களா, கண்ணீரோடு இருக்கிறாங்களா, புலம்பலாக இருக்கிறாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இருதயம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருதயத்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எப்படி காத்துக்கொள்வது? இருதயத்தை எப்படி? கையை காத்துக்கொள்றதுக்குன்னா கை கவசம் போட்டுக்கலாம், கண்ணை காத்துக்கொள்ளணும்னா கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கொள்ளலாம், முகத்தை காத்துக்கொள்ளணும்னா ஹெல்மெட் போட்டுக்கொள்ளலாம், காலை காத்துக்கொள்ளணும்னா ஷூ போட்டுக்கொள்ளலாம், அல்லது உங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் காத்துக்கொள்ளணும்னா எபேசியரில் பவுல் சொல்கிற மாதிரி என்ன, ஆவிக்குரிய அரண்களை ஆவிக்குரிய அணிகலன்களை நம்ம என்ன பண்ணலாம், அணிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே கர்த்தர் சாலமோன் மூலியமாக சொல்கிறாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி சொல்வதற்கு முன்னாடி சொல்கிறார் எல்லா காவலோடும். அப்போ நிறைய வழி இருக்குது இருதயத்துக்கு போகிறதுக்கு. அதனால தான் எல்லா காவல், மற்ற எல்லா காவலையும் நீ சரியாக வச்சா தான் உன் இருதயத்தை நீ என்ன செய்ய முடியும். அப்போ ஒரு வழி அல்ல, இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு பாரு 5 வழி விட்டுருக்குறோம். எந்த வழி? இதை சாத்தினா இந்த வழியில் வந்துடலாம், இதை சாத்தினா இந்த வழி வந்துடலாம், 5 வழி இருக்குது. ஆனால் இருதயத்துக்குள்ள போகிறதுக்கு பல வழி இருக்குது. அதையும் பின்னாடியே நிழலாட்டமாக சொல்லிட்டார். முதல் வழி வாயின் வார்த்தை. இந்த வார்த்தையினால இருதயம் தீட்டுப்பட்டு போயிடும். அதனால தான் உன் வாயின் வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும், எச்சரிக்கை. வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவீங்க. இது என்னைக்காவது நம்ம உட்காந்து யோசித்தாவது பார்த்துருக்குறோமா? நம்ம பேசுகிறோமே எவ்வளோ ஜோக்கு, அது நம்ம ஜோக்குனாலும் பரவாயில்ல, சினிமாக்காரனுடைய ஜோக்கெல்லாம் கூட பேசி அர்த்தம் உள்ள வல்கர் வேர்டுகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதெல்லாம் பேசும் பொழுது தேவன் அதை பார்த்துக்கிட்டு எப்படி இருப்பார்? அவருடைய மனது எவ்வளவு காயப்படும், புண்படும். நம்ம அழகா சங்கீதத்தில் 150 சங்கீதத்தில் முதல் சங்கீதத்தில் ஏன் இதை எழுதினார்னு நீங்கள் என்னைக்காவது அதை குறித்து யோசித்து பார்த்துருக்கிறீங்களா?
சங்கீதத்தில் நிறைய இடத்துல முதல் வசனம் அருமையான வசனம்லாம் பின்னாடி இருக்குது. ஆனால் முதல் சங்கீதத்தில் 1வது வசனம் என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அப்ப நில்லாமல், பார்க்காமல், பேசாமல், உட்காராமல் எழுதுறாரு. இது ஏன் இப்படி ஆரம்பிக்கணுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரம்பிச்சிருக்கலாமே. அது நல்லா தானே இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதை முதல் சங்கீதமாக போட்டிருக்கலாமே. அப்போ ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்முடைய இருதயத்தை கலங்கட்டிக்கும், நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத. அதனால தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை. ரெகொபெயாமுக்கு முதியோர்கள் நல்ல ஆலோசனை சொன்னாங்க. முதியோர்கள் பேச்சை கேட்டிருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பேன்? அரசாட்சியில் உட்கார்ந்து இருந்திருப்பேன், அவன் ஆட்சி நீடித்து இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய வயதுக்கு ஒத்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டான். எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசுன்னு சொன்னேன். ராஜ்ய பாறை உடஞ்சிச்சு. 10 கோத்திரம் ரெகொபெயாம் கையில் இருந்து யெரொபெயாம் கைக்கு போச்சு. ஒரு வார்த்தை தாங்க உடைச்சு சுக்கு நூறாக ராஜ்யத்தை என்ன பண்ணி பிடிச்சு உடைச்சிருச்சு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆகுவதும் பெண்ணு அழிக்குவதும் பெண்ணு. இது வேதத்தில் சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை உடைப்பா. ஒரு வார்த்தை வீட்டை கட்டும், ஒரு வார்த்தை வீட்டையும் உடைச்சிருங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் உங்கள் வீடு கட்டப்படவும், ஆனால் ஒரே வார்த்தையில் வீடு என்ன ஆயிரும்? உடஞ்சும் போயிடும். நிறைய வார்த்தை தான் குடும்பத்தை உடைக்குது. அதனால தான் சாலமோன் எழுதுறார், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. அந்த வாயில் இருக்கிற தாறுமாறான வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஒன்று இருதயத்தை கலங்கடிச்சிடும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? வாயு தான். அதனால தான் சாலமோன் எழுதுறாரு, சண்டைக்காரியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் ஒரு வீட்டின் மூலையில் குடியிருப்பது நல்லது. பார்த்தீங்களா? சண்டைக்காரியோட பெரிய மாளிகையில் குடியிருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மூலையில் கிடைச்சா கூட சண்டை இல்லாத வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு அவர் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். அப்போ வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணி புறப்படாது. ஒன்று நல்ல தண்ணி, இன்னொன்று உப்பு தண்ணி. எப்பயுமே ஒரு ஊற்றில் இருக்காது. ஒன்று நல்ல தண்ணி தான் இருக்கும், இல்லாட்டி உப்பு தண்ணி தான் இருக்கும். இரு மனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகள் எல்லாம் நிலை அற்றவர்கள். இந்த வசனத்தை பிரித்து நிராணித்து படிச்சோன்னோம்னா நம்ம வழி அற்றவர்களாக இருக்கிறோமா, வழி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இரு மனம். இங்கே வந்தால் ஒரு மனம், வெளியில் போனால் இன்னொரு மனம். இங்கே வந்தால் ஒரு ஆக்டிவ், அங்கே போனால் வேறு விதமான ஆக்டராக நம்ம மாறிடுறோம். இங்கே இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த சிந்தை, பரிசுத்த நினைவு, பரிசுத்த உணர்வு, பரிசுத்த பேச்சு, பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த பக்தி, வைராக்கியம். ஆனால் வெளியில் போயிட்டா அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடை உடை பாவனைகள். ஏன்னா அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தோடனே அந்த சிந்தை, இந்த கூட்டத்தில் வர்றப்போ இந்த சிந்தை. இதனால தான் ஒரு வேடிக்கை கதை உண்டு. ஒன்று நீ இருந்தால் முயலாயிரு, இல்லாட்டி நீ பன்றியாயிரு. ஞாயிற்றுக்கிழமை நீ பார்த்தா நல்ல முயலாக பவ்யமாக இருக்கிற, மற்ற நாள் பார்த்தா நீ நாற்றில் சேற்றில் கிடக்கிற பன்றிக்கு ஒப்பாகி இருக்கிறியே. பன்றியின் முன் முத்துக்களை போடாதீர்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். முதல்ல வார்த்தை ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கை. யார்கிட்ட, கணவன்கிட்ட எப்படி பேசணும், மனைவிட்ட எப்படி பேசணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், ரொம்ப நமக்கு முக்கியங்க. என் வாய் தானே, என் வார்த்தை தானேன்னு சொல்லி நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி பிறருடைய வாழ்க்கையை புண்ணாக்கி ரணமாக்கி சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரு அடி கூட அடிச்சிருங்க மறந்துடும், ஆனால் வார்த்தையால் என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க. அது வார்த்தையால் அடித்தா அது மறக்கவே மறக்காது, அது ரணமாக தன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். அதனால தான் முதல்ல அவர் எழுதுறாரு, காவல். என்ன காவல்? உனக்கு உன் வாய் தான் முதல்ல காவலாக இருக்கணும். அதனால தான் தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருப்பது தெரியுமா? சுருக்கமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் நல்லா தான் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் பேச்சு தான் வள 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 வளன்னு பேசுகிறவன் ஜெபம் என்றைக்கும் பரலோகம் போகாது. அதிக பேச்சு பாவம் இல்லாமல் போகாது. நினச்சதெல்லாம் பேசக்கூடாதுங்க. மனசில் 1000 நினப்பு வருங்க. மனசுன்னு இருக்குல்ல, அது ஒரு அலைபாயக்கூடிய ஒன்று. இங்கே ஒன்று நினைக்க, அங்கே ஒன்று. அதெல்லாம் நீ நினைக்கிறலாம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பாவம் கூடிக்கிட்டே தான் போகணும். நமக்கு ஆவியை அடக்க தெரியணுங்க. நம்ம ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம். இந்த மனசு இருக்குல்ல, அப்படியே தீநாள் போல் ஊர் சுத்த பார்க்கும். அப்படியே அது போகத்தான் செய்யும். இப்போ இங்கே உட்காந்துருக்க பேர் நேரம் கொள்ள பேர் சென்னைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, கல்கத்தா போயிட்டு வந்திருப்பீங்க, நேரம் பல தொழிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இங்கே தான் நீங்கள் இருப்பீங்க, என்னை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு இருக்குதே, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது சுற்றிக்கிட்டே இருக்கும்.
எகிப்துக்கு போயிட்டேன். எத்தனை தடவை போகிறேன்? கொம்பட்டிக்காய்க்கு போகிறேன், கீரைக்கு போகிறேன், வெங்காயத்துக்கு போகிறேன், வெள்ளைப்பூட்டுக்கு போகிறேன், எங்கே பிரேத குழிக்கு போகிறேன். ஆனால் அவன் உருவம் எங்கே இருக்குது? பிரயாணத்தில் இருக்குது. ஆனால் மனசு எங்கே இருக்குது? போடுறான் பாரு. அப்போ இருதயம் எவ்வளவு தடவை சுற்றுது பார், உணர்வு எவ்வளோ தடவை வெளியேறிடுச்சு பார். நம்ம இங்கே தான் இருப்போம், எங்கேயோ நம்ம போய்கிட்டு இருப்போம். இங்கே உட்காந்துருக்கும் பொழுதே நம்ம பல ஊர் போய் வந்துடும். ஒரு அருமையான ஆசிரியர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் உள்ளே போயிருச்சாடா உள்ளே போயிருச்சாடான்னு கேட்குறாரு. ஒரு மாணவனை எந்திரிச்சு சொன்னேன், சார் எல்லாமே போயிருச்சு, ஆனால் வால் மட்டும்தான் சார் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்குன்னு. அவர் கேட்டார், எங்கடா வால்? அந்த மாதிரி சார் மேலே. நீங்கள் அதை பார்க்கலையா? நான் அதைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் போயிருச்சாங்கிறதுனால நான் நல்லா பார்த்தேன், உடம்பெல்லாம் போய் வாழுதான் முதைய முடிச்சு வெளியே இருக்குன்னாரு. அவர் சொன்னார்டே, நான் பாடத்தை தாண்டா சொன்னேன், நீ ஏண்டா அதை பாருங்க. இவர் கேட்குற அர்த்தம் பாடத்தை பற்றி தான் கருத்தாக கேட்டார். புல்ல போயிருச்சாடானா அவன் சொன்னேன், எல்லாம் போச்சு சார், ஆனால் வெளியில் தொங்குது. ஒரு பிரசங்கியார் ரொம்ப பிரயாசப்பட்டு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் மக்களை உள்ளத்தை தொடும்படி அங்கேயும் இங்கேயும் ஆக்ஷன் பண்ணி தொட்டு அவர் தாடி வச்சுருந்தார். நல்லா தாடியெல்லாம் அப்படி தடவி தடவி பிரசங்கம் பண்ணார். முன்னாடி உட்காந்துருந்த ஒரு அம்மா அவர் தாடியை தடவை இந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த பிரசங்கியார் நினைச்சார், ஆஹா, நம்ம பிரசங்கத்தை கேட்டு அந்த அம்மா உள்ளம் குத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கண்ணீரோடு அந்த அம்மா என்ன பண்ணுது, மனம் திரும்பி அழுகுதுறான்னு சொல்லி இவரும் அந்த அம்மா அழுக தேம்பி அழுக இவரும் பிரசங்கத்தை விட்டுவனான்னு பண்ணுறார். பண்ணி முடிச்சுட்டு கூட்டம்லாம் இறங்கி போய், அம்மா என்னம்மா உங்களுக்கு நடந்துச்சு, ஏம்மா இந்த அழுதீங்கன்னு. ஐயா, நீங்கள் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுற வரையும் உங்கள் முழு உருவம் தெரியலங்க ஐயா. நீங்கள் நகுண்டு வந்து முன்னாடி நின்னீங்க இல்லையா, உங்கள் தாடியை பார்த்த உடனே என் ஆட்டுக்குட்டி ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா, வந்துருச்சு, அதனால தாயா அழுதேன்னு. என்னம்மா ஆச்சு? ஆட்டுக்குட்டி போன மாதம் தாயா இறந்து போச்சு, அதை நினைப்பூட்டும்படி உங்கள் தாடி அசைவதெல்லாம் இருந்துச்சா, இப்படி வேற இழுத்து விட்டீங்களா? நான் அந்த வேலை எப்பயுமே செய்வேயா, அந்த ஆட்டுக்குட்டியை இழுத்து விடுவேயா, அதை நினச்சே தாயா அழுது. இவர் தலையாக அடிச்சுக்கிட்டார். நான் நினச்சேன், மனம் திரும்பித்தான் அழுகிறேன். நீ நினப்பு பொழப்ப கெடுக்குமா? உன் நினப்பு எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? இதே எவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஏன்னா பார்க்க தெரியாது, இதயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத உனக்குள்ள இன்னரில் இருக்கிற ஒன்றை குறித்து கர்த்தர் இன்னைக்கு தூக்கி முன்னாடி வைக்க போகிறார். உன் இதயம் எப்படி இருக்குது தெரியுமா? உன் இதயம் கரைபெற்றிருக்கு தெரியுமா? உன் இதயம் குறைவாக இருக்குது தெரியுமா? உன் இதயத்தில் ரகசியமான சில நிறைய காரியங்கள் இருக்குது தெரியுமா? வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர். ஆனால் நீ எப்படி? வெளியில் பார்த்தா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். சொல்லிட்டேன், நல்ல வெளி வஸ்திரத்தை பார்த்தா, வந்தனங்களெல்லாம் பார்த்தா பயங்கர வந்தனம் தான். ஆனால் உள்ள சொல்கிறாரு, இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட பிரேத குழிகள். உள்ளே எப்படி இருக்கும்? வெளியில் பார்த்தா பளிங்கி கல்லுங்க, பார்த்தா பில்டிங்குங்க, அழகாக பார்த்தா கிரானைட் கல்ல பேர் போட்டிருக்கேன், தோற்றம் மறைவுன்னு போட்டு அதுக்கு மேலே நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்து நீதிமான் என்று சொல்லி அழகாக எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே மட்டும் கதவை லேசாக திறந்து பார்த்தா, திறந்தவன் மயக்கம் போட்டு தான் கீழே விழுக்கணும், அவ்வளவு இது மாதிரி தான் வாட. வெளியில் பார்த்தா வெண் வஸ்திரம், அழகான பார்த்தா வஸ்திரம் தான், எல்லாம் பார்த்தா வெளி தோற்றம், ஆனால் உள்ள. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், போட்டு ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஓனாய் வரும், எச்சரிக்கையாயிரு, நான் போன பின்னாடி மந்தையை கெடுக்கிற ஓனாய்கள் வரும். அருமையான தம்பி தங்கச்சி, அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாரு, உதடுகளின் மாறுபாட்டை எப்படி பேசுறது? உதடு மாற்றி மாற்றி பேசுறது, தர்றேங்கிறது தரமாட்டேங்கிறது, கொடுப்பேங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறது, வர்றேங்கிறது வரமாட்டேங்கிறது, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேங்கிறது, அப்புறம் நம்ம அதை மறந்தோம் மாறி மாறி பேசுறது. உதடு இருக்குதே, அது பயங்கரமாக மாறி பேசு. ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமான் பரிசுத்தவான் ஒரு தடவை சொல்லிட்டானா அதை செய்யணும். சங்கீதத்தில் 15 பார்த்து பாரு, சொன்னதை மாற்றாமல் செய்கிறவன் தான் நீதிமான், அவன் தான் தேவனுடைய உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லு. யார் பரலோகத்துக்கு ஏறுவார்? யார் பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவார்? சத்தியம் பண்ணினதை செய்து முடிக்கிறவனே அங்கே வருவான்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். அடுத்து பாருங்களேன், இந்த அவுட்லைன்ஸை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். உன் கண்கள் சுற்றி சுற்றி பார்க்க கடவுது. இங்கே இருக்கும் பொழுதே கண் அப்படியே சுற்றும். சில பேர்த்துக்கு பார்த்தா கண் கண்ட்ரோலே இருக்காது, அப்படியே தெரியும் அங்கே வர்ற ஆள் அப்படிங்கிறது, அங்கேயே போகும் அந்த கண் பார்த்தா. கண்ணிலேயே பேசுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கண் இருக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் சுத்தம். ஆனால் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, அவங்க கண்ணு தாங்க பேசும். கண்ணு தான் பயங்கரமான ஒரு உறுப்பு உங்கள்கிட்ட இருக்குல்ல, கேமராவை விட மோசம். கேமரா எவ்வளோ ஸ்பீடாக ஒருத்தரை எடுத்துருதோ அதுபோல் இந்த கண்ணுக்கு பல கோடி கேமராவுக்கு ஈக்குவலானது. அந்த கண்ணில் ஒரு தடவை பார்த்துட்டா மறக்கவே மறக்காது, அப்படியே அது பதிஞ்சிடும்.
கேமரா கூட டெலீட் பண்ணிடலாம். அந்த கண்ணில் இருக்கிறத இயேசுவின் ரத்தத்தினால தான் டெலீட் பண்ண முடியும். பண்ண மறக்கவே மறக்காது. இங்கே பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ரெடியாக முன்னாடி நிற்கும், படுத்தீங்கன்னா முன்னாடி நிற்கும், எங்கே போனாலும் அந்த காட்சி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய தாவீது தேவ மனுஷன். எல்லாருடைய ராஜ்யத்தில் விக்கிரகம் இருந்துச்சு. தாவீதோடைய ஆண்ட காலத்தில் நீங்கள் விக்கிரகத்தை பார்க்கவே முடியாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விக்கிரகமற்ற 40 ஆண்டுகள். சவுல் காலத்தில் கூட அவன் போய் என்ன பண்ணுறான், மந்திரவாதி கிட்ட போனேன். அவனுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பிழைகள் இருந்துச்சு. ஆனால் தாவீதுடைய ராஜ்ய காலத்தில் எங்கேயும் விக்கிரகத்தை நீங்கள் பார்க்க முடியாது, அசுத்தமான ஒன்றை கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு தவறு தான் பண்ணேன். என்ன தப்பு தெரியாது, கண்ணால் தான் தப்பு பண்ணேன். அந்த கண்ணில் பார்த்த அந்த ஒத்து தவறு தான் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி, வேதனை, கண்ணீர், கஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. ஒரு தப்பு தாங்க, ஒரு நிமிஷம் அந்த கண்ணால் தாங்க அவன் கேட்டான். அவன் அந்நேரத்துக்கு யுத்தத்துக்கு மட்டும் போயிருந்தான்னா இவளை பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலைன்னா, செய்ய வேண்டியதை நம்ம செய்யலைன்னா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலைன்னா, காவல் காக்க வேண்டிய காவலில் நம்ம நிற்கலைன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு அழகாக நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வந்துடும். அதனால தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக. இவன் எங்கே இருந்திருக்கணும், படவூர யுத்தத்தில் இருக்குல்ல, யுத்தத்தினுடைய தலைவன் எங்கே இருக்கணும், யுத்தத்தில் இருக்கணுமா இல்லை? இவன் ஏதுக்கு வீட்டில் இருந்தேன்? அப்போ இவன் தன்னுடைய வேலையில் சோம்பலாக இருக்கான் பார்த்தீங்களா, தன்னுடைய வேலையில் அஜாக்கிரதையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, தன்னுடைய வேலையில் உண்மையற்றவனாக இருக்கிறான் பார்த்தீங்களா. காரணம் என்னன்னா, நிறைய யுத்தம் பண்ணி பண்ணி சலிச்சு போயிட்டேன். நமக்கு அப்படி தாங்க, ரொம்ப நாள் சமைச்சு அட என்னங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்துருங்க, சலிச்சு போச்சு. இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வாங்க, நீ வாங்கிட்டு வந்து கொடுக்க, உங்கள் வீட்டுக்காரே அந்த பொம்பளை புகழ்ந்துக்கிட்டு இருப்பேன், நீ என்னடி வச்ச அங்கே பாரு, அவன் ஒரு நாளைக்கு வச்சாலும் சூப்பராக. இதை போய் அந்த அம்மாட்ட சொன்னால் அது காலை இப்போ சொன்ன புதுசுன்னு வை, நீ தான் இருக்கிற ஒரு நாள் கூட எனக்கு நல்லா இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், எவ்வளோ அழகாக சொல்கிறார். இதாங்க சாரால் பேசாமல் கிடந்திருந்தா ஈசாக்கு வந்திருப்பாங்க. இவன் அவசரப்பட்டு இஸ்மவேலை கொண்டு வந்துட்டான். ஏன்னா இவளுக்கு சலிச்சு போச்சு. இந்த ஆபிரகாமோடு ஓரியாண்டு சலிச்சு போய் இவன் என்ன பண்ணிட்டா, இலகுவா பார்த்து தன் சுதந்திரத்தை இருமார்ப்பாக விட்டு கொடுத்துட்டா. பாரு, யோசித்து பாருங்க, உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. இதைத்தாங்க வம்ச வழியில் பின்னாடியே வர்ற ராகேலு செய்கிறா, லேயால் செய்கிறா, மாற்றி நான் அதை படித்து நடு இரவில் இன்னைக்கு அதை நான் தியானிச்சேன். இவனுக்கு பாருங்க எப்படி போனஸ் அடிக்குது பாருங்க. இவன் கேட்க போய் ஒன்றுக்கு ஆட்டுக்குட்டி மேய்ச்சா, அவன் இன்னொன்று கொடுக்குறேன். அடுத்து இன்னொன்று ஆட்டுக்குட்டி மேய்ச்சா, இவன் 2 பேரும் மாத்துக்கட்டில் 2, மொத்தம் எத்தனை ஆகி போச்சு. இவன் ஒன்றை கூட தேடி போனாங்க, ஒரு பொண்ணைத்தான் தேடி போனேன். எத்தனை வாரம் இவன் வாழ்க்கையில் எப்படி கிடைக்குது பாரு. இவனை கடைசியில் அந்தல சிந்தலை ஆக்கி கடைசியில் எவ்வளோ வருத்தப்படுத்தி விட்டாங்க. 4 பேர் 4 பக்கம் இழுத்து கடைசியில் இவனுடைய வாழ்க்கையெல்லாம் நரகதியாக போச்சு. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? உங்கள் கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு தான் நமக்கு வாழ்க்கையில் புசிப்புக்கு இன்பமாக இருக்குமா. எது அது, அந்த பழம் எப்படி இன்பமாக இருக்கும், அங்கே தான் கர்த்தர் எச்சரிப்பு சொல்லிக்காரு. அதை புசிக்காத, அது அருவருப்பானது, அது உனக்கு என்னத்தை கொண்டு வரும், தீமையை கொண்டு வரும். கர்த்தர் சொல்லிட்டார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே. கர்த்தர் சாவாயினா இவன் ஒருத்தன் பின்னாடி வர்றேன் வந்து சொல்கிறேன் சாவதே இல்லை. யார் பேச்சை நம்புறது? அவர் பேச்சை நம்புறவன் தானே அவருடைய பிள்ளை. பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை நம்பினா அவரு சொல்கிறேன், அவன் வந்து சொல்கிறேன் நீ சாவதில்லை, தேவர்களை போல ஆவீர்கள். உன் கண்ணு திறக்கப்படும். பாருங்க, எக்ஸ்ட்ரா பிட்டிங் வேலைலாம் எவ்வளோ போடுறேன் பாரு. கண்ணு திறக்கப்படும். நல்லா கண்ணு திறந்து விரட்டி விட்டார், போங்கடான்னு. கண்ணு தான் திறக்கணும்ல, திறந்துருச்சு போ. இப்போ நிர்வாணிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. இவ்வளோ நாளாக நீ மகிமை மூடி இருந்துச்சுல்ல, இப்போ தெரியுதா உனக்கு நீ யாருன்னு? அப்போ அப்பா சொல்கிறத கேட்கணுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நமக்கு ரொம்ப முக்கியம். கண்ணில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய 99% ரகசியங்கள் அடங்கியிருக்கு. உன் கண்கள் நேராக நோக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், சிஸ்டர் இந்த கண்ணை அளவாய விடாதீங்க. அங்கே இடரல் இருக்குன்னா நீங்கள் விலகுங்க, விலகி ஓடுங்க. விக்கிரகத்திற்கு விலகி ஓடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. கர்த்தரின் நாமத்தை சொல்லுகிற எவனும் என்ன செய்யணும், அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப நம்ம விலக வேண்டிய இடத்துல விலகணுங்க, ஓட வேண்டிய இடத்துல வெக்கப்படக்கூடாதுங்க. யோசேப்பு ஓடலையா? அவன் ஏத்து நின்று ஒரு பெண்ணு தானே நின்றுந்தானா கரைப்படுத்தி இருப்பாங்க. அவளை எப்படியாவது அவனை என்ன பண்ணியிருப்பா, பலாத்காரம் பண்ணியிருப்பாங்க. பெரிய இன்னும் பிரச்சனையில மாட்டியிருக்கும். அதனால இவன் அங்க ஆண் புத்திரன் என்பதை காண்பிக்க அவன் விரும்பல. தன்னுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதனால ஓடுறேன், ஒரு பெண்ணு போல அவன் ஓடுறேன். காரணம் என்னன்னா அவனுக்கு தேவை பரிசுத்தம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது
எப்படி? அப்போ உன் இதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். முதல்ல சொல்லுங்க, உன் வாயை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு வாயால் கண்ட்ரோல் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? சாப்பிட்டு போடுறோம், வாயில் எதையாவது ஒன்றை சாப்பிட்டு போடுறோம், எதையாவது ஒன்றை பேசி போடுறோம். இந்த வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கத்தை பழகிட்டு அவரை விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த பழக்கம் வந்தோடனே வாயை போட்டு கட்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் கடிச்சிருக்காங்க. எதாவது குச்சியை போட்டு கடிப்பாங்க. எதுக்குங்க அப்படின்னா, நான் இப்போ அந்த புகையில போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அந்த நேரம் வந்தோடனே எனக்கு ஏதாவது உன்னை கட்டிக்கணும் போல இருக்கு, அதனால அந்த குச்சியை வாயில் வச்சு கட்டிக்கிறீங்க. பாருங்க, அந்த பழக்கம், அந்த கரெக்டாக அந்த ஆவி அந்த நேரத்துக்கு வருது. அதை போட முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறது? வெறும் குச்சியை போட்டு என்ன பண்ணுறது? அப்போ ரெண்டு ஒன்று தானே. அது புகையில குச்சி, அது போதை குச்சி, இது வெறும் குச்சி. ஆனால் மொத்தத்தில் நீ என்ன பண்ணுற? அந்த வாயை அந்த பழக்கத்துக்கு தானே வச்சுருக்க. பார்த்துருக்கீங்களா? புகையில பொடியை போட்டு மூக்கில் இழுத்துக்கிட்டு எல்லாம் பாருங்க, சரீரத்தை தீட்டுப்படுத்துறதுல அதை யாராவது அவங்களுக்கு எடுத்து பக்குவமாக சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. சாப்பிட்ற உதட்டில் என்ன வைக்கிறேன்? திராட்சை கொலைகளை விட்டார்கள்னு எழுதி இருக்குது பாருங்க. ஆண்டவர் மூக்கு வைக்கிறப்ப புகை விடுவான்னா இப்படியில் மேலே வச்சுட்டு இருப்பார்ல, ரெண்டு கொம்பு மாதிரி. அவர் கீழே பார்த்தானே வச்சேன். அதில் மனுஷனை எப்படியெல்லாம் பிசாசு தீட்டுப்படுத்தி வச்சிருக்கான் பாரு. அவங்க பேச்சு அதுலேயே எழுதியிருக்காங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உலகத்திற்கு உடல் நடத்திற்கு கெடுதின்னு எழுதியிருக்கேன். ஆனால் யார் அதை எப்படி சொல்லலாம்? குழியில் விழுந்தா இடுப்பு ஓடி முடியாதுன்னா குழியில் விழுந்தா அதெல்லாம் எழுதியிருக்கானே தெளிவாக. குடித்தா உடம்புக்கு கெடுதின்னு. ஆனால் அதை குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்ல நபர்கள் இல்லைங்க. பக்குவமாக சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நிமிஷம் சொன்னால் அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் அவன் பக்கத்தில் உட்கார வச்சு, அப்பா இது தப்பு, இதெல்லாம் இவ்வளோ தீமை இருக்குன்னா புரிஞ்சுக்குவேன். அது அந்த அடிமைத்தனம், அந்த பிசாசு அவனை அடிமைப்படுத்துது. அவனுக்கு அப்படி ஒரு அடிமைத்தனம், நமக்கு இப்படி ஒரு அடிமை. பேசாமல் என்னால் இருக்க முடியல பிறகு. 4 வார்த்தை ஜெபம் பண்ணங்காட்டி 7 வார்த்தை அங்கே பக்கத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுது. இங்கே உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டே அந்த ஃபோனை டவக்கு சினிமாக்கார மாதிரி எடுத்து இப்படி பார்த்து அங்கே பொசுக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறவர் கர்த்தர்னு பயம் இருந்தால் போவாங்களா? இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில், பெரிய ஹையர் ஆஃபீஸர் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறீங்க. அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா மூச்சு விடாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கோம். எந்திரிச்சு போயிடுவோமா நம்ம? ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்? அப்போ அதான் ஒரு மதியனா, இவர் என்னடா நம்ம தெரிஞ்சவர் தானே. அப்போ நீங்கள் தேவன் இந்த இடத்துல பேசுகிறாருன்னு நினச்சா தீட்டான ஒன்றை நம்ம தொடமாட்டோம். நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே டபக்குன்னு காணா போயிடுவாங்க. 2-3 பேர் எங்கடா போயிட்டாங்கன்னா என்ன பேச போயிடுவாங்க. ஒன்றும் இருக்காது, அற்பமான ஒரு வேலை இருக்குது, அதை போய் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே செய்தி போயிடுச்சே, முக்கியமான கடந்துட்டோமே, அது எப்படி 100 கிடைக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியாத பிரசங்கமா? இவர் தெனோலும் பிரசங்கம் தானே பண்ணிகிட்டே இருப்பார், நம்ம அதில் எல்லாத்தையுமே கேட்க முடியும், நம்ம பொழப்பை பார்க்கறது இல்லையா? அப்படி நினச்சிட்டு போனோம்னா ஆண்டவர் எப்படி நம்மளோட இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக. அப்போ உண்மை இல்லைல்ல, நமக்கு அந்த இடத்துல என்ன கிடையாது? சின்சியர் கிடையாது. அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வாட்டில் போய் 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடலான்னா, அப்போ இது யாரை உதாசீனப்படுத்துகிற மாதிரி? தேவனே. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. இப்போ டீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கீங்க, கிளாஸ் எடுத்துருக்கப்போ அவன் வாட்டில் 2 பையன் வெளியே போயிட்டு 2 பையன் உள்ளே வந்தானே நம்ம என்ன பண்ணுவோம்? அது நடத்துகிறவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே. அப்போ தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? என்னடா ஒரு என் மேலே ஒரு தெய்வ பயமே இல்லாமல் அவன் வாட்டில் போகிறேன், அவன் வாட்டில் வர்றேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கண்கள் ரொம்ப முக்கியம். கண்கள் நேராக பார்க்கணும். இந்த சைடில் போகும் பொழுதே அப்படி இப்படி கண்ணை சுத்த விட்டாலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே பாவம் இருக்குன்னு அர்த்தங்க. இந்த தீநாள் அதை தாங்க செஞ்சா ஊரில் என்னத்தங்க பார்க்குறா? நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு வாலிப பிள்ளைக்கு ஊருக்குள்ளே பார்க்க வேண்டிய என்ன இருக்குது? அம்னோன் தன்னுடைய சகோதரியை எப்படி பார்த்தாங்க? இச்சையோடு பார்க்குறேன், அதனால வியாதி கண்டு படுத்து கிடக்கிறேன். தங்கச்சின்னு சொல்கிறேன், வார்த்தைக்கு வார்த்தை சகோதரிங்கிறேன், அவளும் வார்த்தைக்கு வார்த்தை சகோதரிங்கிறான். ஆனால் கண்ணு இச்சையை தூண்டுதுங்க. அவளால் வியாதி கண்டு படுத்து கிடந்தானோ. அப்போ பாருங்க, அவன் கண்ணுக்குள்ளே எவ்வளோ ஒரு இச்சை இருந்திருக்கு. சொந்த சகோதரிங்க, சொந்த குடும்பத்தால். தாவீதோடைய பிள்ளைகள் 2 பேர், தாய் தான் வெவ்வேறு, ஆனால் பிள்ளைகள் 2 பேரும் ஒரே ரத்தம், தாவீதோட ரத்தம். ஆனால் அம்னோனுக்கு என்ன ஆசை? சகோதரி மேலே, தாமார் மேலே ஒரு இச்சை வருது. அதை ஒருத்தர் சொல்லித்தர்றேன், நீ வியாதி கண்டது மாதிரி படுத்துக்க, அப்பா வருவார், 2 பணியாரை சுட்டுத்தர சொல்லு பாரு, அவங்க கையாலேயே இவன் காரியத்தை சாதிக்கிறான் பாரு. அவனும் தான் பிள்ளையை நம்பி அனுப்பி வைக்கிறேன்.
கடைசியில் பார்த்தா தீட்டுப்பட்டு பலவர்ண அங்கேயே கிழிச்சுக்கிட்டு கண்ணீரோடு ஓடி வர்றா. சொந்த வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் பகையை உண்டாக்குன காரணம் கண்ணின் இச்சை. சிம்சோன்னு சொல்கிறேன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் கொல்லுவேன், அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. போச்சா, அந்த இருதயத்தை அவனுக்கு காத்து கொள்ளலையே. சிம்சோன் விரதத்தை அவன் காத்து கொள்ளலையே. அவனுடைய முடி தலன் சவரன் கத்தி படக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. கடைசியில் அந்த கண்ணுக்கு பிரியமானவள் சவரன் கத்தியை கொண்டு வந்து அறுத்து சிறுமைப்படுத்த தொடங்கினான். 2 கண்களையும் பிடுங்கி தீர்வையாய் பிடுங்கிட்டான். கடைசியில் எந்த கண்ணு அவனுக்கு ஆசையை தூண்டி இச்சையை தூண்டிச்சோ அந்த கண்ணு பிடுங்கப்பட்டு குருடனா நிற்கிறேன். அந்த சிம்சோனை எல்லாரும் பார்த்து பெலிஸ்தர்கள் பயப்படுவாங்க. இப்போ எல்லா பெலிஸ்தரும் இவனை பார்த்து பரியாசம் பண்ணினார், கிண்டல் பண்ணினார். அவங்க தெய்வத்தை புகழ்ந்தார்கள். என் கையில் இவனை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி. இதுக்கு காரணமாக இருந்தது கண்ணு தாங்க. கண்ணிலேயே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்க, தவறு விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கல். வேதம் சொல்லுது, உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்போ ஏன் நதி புறப்பட மாட்டேங்குதுன்னா, கண்ணில் கோளாறு இருக்கு, வாயில் கோளாறு இருக்குது, உதடுகளில் மாறி 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 பேசிக்கிட்டே இருக்கிறோமே. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அறிக்கைகள் சொன்னாங்க, இப்போ எத்தனை அறிக்கை நிறைவேற்றிருக்காங்க. இதுதான் வாயின் மாறுபாடுகள். உன்னுடைய உதடுகள் மாறுபாடாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றி ஆகணும். தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையில் நீ மாறக்கூடாது. அவர் மாறாதவர். வேதம் சொல்றது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நாம் எப்படி? அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்களே, வாயை காத்துக்கொள்ளணும், உதடுகளை காத்துக்கொள்ளணும், கண்கள் எப்படி இருக்கணும்? நேராய் நோக்க கூடாது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னாய் எப்படி இருக்கணும்? செவ்வையாய் பார்க்க. கண்கள் வேற, கண் இமைகள் வேற. கண்ணுக்கு முழுசா சொல்லிட்டு இமையை மட்டும் சொல்லாத. பார்த்தீங்களா, இமை அப்படியே கட 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 கடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்து நீதிமொழிகள் எழுதுறாரு, உன் கண்களால் அவளை பிடிக்காத, உன் கண்களால் அவளை அழகை இச்சிக்காத. நீதிமொழிகள் 6:25 வாசிங்க. நீதிமொழிகள் 6:25 வாசிப்போமா? வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவுசெய்து இந்த வசனங்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை கரை பிழை மாசு மறுவில்லாமல் இருக்க. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. இப்போ இங்கே இடர்கள் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுங்க. இந்த இடத்துல தவறு வருதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்த நம்ம பார்க்கக்கூடாதுங்க. உன்னை பார்க்கறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு டேமேஜ் வருதுன்னா அதை நம்ம பார்க்கக்கூடாது. கண் இமையில பிடிக்க விடக்கூடாது. அதனால தான் எதிர்ப்பாளரை நேர்கொண்டு பார்க்கக்கூடாது. என்றைக்குமே தெரிஞ்சுங்க, எலிசா அந்த சுனமித்தியால் நேர்கொண்டே பார்க்கல. நேர்கொண்டே அவள் பேசவே இல்லை. நல்லா கவனிச்சா கேயாசித்தான் கேட்குறேன், அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்கிறேன். நேராக நிற்கிறா. இவன் நேராக அவள்கிட்ட கேட்க வேண்டிதானே. எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறான் பாருங்க. நேராக அவளை பார்க்கல. தன் கண்ணால் அவளுடைய கண்ணை அவன் பார்க்கல. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவளுடைய இளமையானவள், அவளுக்கு கணவன் முதிர்மையானவர். வேலைக்காரன் சொல்கிறேன், இவளுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அவள் குழந்தை பாக்கியம் இல்லை. இவ்வளோ நாள் போனாலும் அவன் அதெல்லாம் விசாரிக்க கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு எதிர்ப்பாளரோடு அவன் நெருங்கி இருக்கான் பாரு. அவள் கரெக்டாக சொல்கிறா, இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அப்போ அவளுக்கு தெரியுது, இவர் நம்மளை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இவருடைய ஒழுக்கம், கண்ணு சுத்தம், வார்த்தை சுத்தம், வளவலன்னு பேச மாட்டாரு. கேயாசி சும்மா போய் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் அந்த வீட்டில் நடக்கிற எல்லா ஓட்ட உடச்சு பூரா என்ன செய்யுது தெரியுது. யாரையாவது ஒருத்தரை கிடைச்சா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. பேசினாவே நம்முடைய பரிசுத்தம் என்ன காத்தா பறந்துடும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்களேன், அழகா சொல்லுது, உன் இருதயத்திலே அவள் அழகை. இந்த எங்கே இச்சிக்கிறோம்? மனசுக்குள்ள. இது வெளியே தெரியாதுங்க. நம்முடைய இருதயம் என்ன செய்யுதுங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செஞ்சுக்க, காத்துக்கொள். இந்த வேதத்தில் இந்த இருதயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்க சில பகுதிகளை இன்னைக்கு உங்கள் இருதயம், இதை லைவில் பார்க்குறவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. உங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் என்னோடு கூட கடந்து வாருங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. எல்லாவற்றை பார்க்கிலும், பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு உறுப்பு, பயங்கரமான ஒரு உறுப்பை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இருதயம் தாங்க பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணுறது.
எல்லா உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொண்டு போகிறது இருதயம் தான். எல்லாமே இருதயம் நிமிஷத்துக்கு நிமிஷம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காதது இருதயம் தான். இருதயம் துடிக்காட்டி நம்முடைய ஓட்டமே முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எல்லா இடத்துக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்குது. அது நிமிஷத்துக்கு எத்தனையோ ஒரு முறை அது துடிச்சுக்கிட்டே இருக்குது. நொடிக்கு நொடி அது துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை குறித்து இவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எல்லாவற்றை பார்க்க, உடம்புல இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பார்த்தீங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் கர்த்தர் வைத்திருக்கிறது எப்படிப்பட்ட திருக்கு, மகா கேடு உள்ளது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? அப்போ எங்கள் இதயங்களாம் திருக்காங்கிறீங்கன்னா திருக்குள்ளதான். நீங்கள் வேதத்தில் பாசிங்க, அதை அறியத்தக்கவர் ஒரே ஒருத்தர் தான். 1 சாமுவேல் 16:7 வாசித்து பாருங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். 1 சாமுவேல் 16:7 எல்லாரும் எடுப்போம். கொஞ்சம் எங்கூட நீங்கள் அப்படியே வேதாகமத்துக்குள்ளே அப்படி கடந்து வாங்க. 16:7 வாசிக்கலாமா? பக்க நம்பர் 360. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஒரு தீர்க்கதரிசி எதிர்ப்பாளரை பார்க்குறேன் பாருங்க, முன்னாடி நிற்கிறவங்கள, நீ முகத்தை பார்க்கிற, சரீர வளர்ச்சியை பார்க்கிற, இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கைத்தட்டுங்க. கர்த்தரோ, ஹலோ, இது எவ்வளோ முக்கியமான வார்த்தை. இதுக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நடுக்க வரணும். உன் இதயம் அவருக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியும். இந்த இதயம் சந்தோஷமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, கண்ணீராக இருக்கா, ஏமாற்றமாக இருக்கா, விரக்தியாக இருக்கா, வேதனையாக இருக்கா, அல்லது இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி மற்றவங்களால யாருமே பார்க்க முடியாது. கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறார், நீ வளர்த்தியை பார்க்காத, உருவத்தை பார்க்காத, நான் இப்படிலாம் பார்க்க மாட்டேன், நான் இதயத்தை பார்க்குறேன். அதனால இந்த பாட்டை நான் பாடினேன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். ஒருவேளை உங்கள் இதயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு மறைவான வேதனை கொல்ல வருஷமாக இருக்கலாம். உங்கள் இருதயத்துக்குள்ள ஏமாற்றங்கள் இருக்கலாம், விரக்திகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், கலக்கங்கள் இருக்கலாம், பலதரப்பட்ட காயங்கள் இருக்கலாம், பலதரப்பட்ட தோல்விகள் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் தேவனுடைய 7 கண்களும் பார்த்துக்கிட்டு. நாபோத்தை கொன்னுட்டான்ல, யாரு? ஆகாப்பு எசபேலு சேர்ந்து பிளான் பண்ணி நாபோத்தோடைய நிலத்தை பிடிக்கிட்டு கொன்னுட்டான். யார் கேட்கறது? அவனுக்கு யார் இருக்கிறா? அவனுக்கு பின்னாடி அவனுக்காக போராட ஒருத்தருமே இல்லை. ராஜா கிட்ட போய் யார் போராடுறது? ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டு சும்மா இல்லைங்க, அவனுக்காக நீதி செய்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்காகவும் கர்த்தர் நீதி செய்வார். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவன் மேலே அபாண்டமாக பழி சொல்லி நிப்பாட்டி சொன்னாங்க இல்லையா, ராஜாவையும் தேவனையும் தூசித்தான்னு சொல்லி அவன் மேலே கல் அடிக்கிறப்ப அவனுக்கு தெரியும், ஐயோ இந்த நிலத்துக்காக என்னை கொல்றானே ராஜா, என் மேலே இவ்வளோ பெரிய ஒரு கொலை பற்றிய கொலை குற்றத்தை சாட்டுறானே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, அற்பமான இந்த உலகத்துக்குரிய ஒரு நிலத்துக்காக என் மேலே இவ்வளோ பெரிய அபாண்டத்தை சொல்லி என்னுடைய நிலத்தை பிடுங்கிக்கிட்டு என்னை கொல்றானேன்னு சொல்லி அந்த குற்றமற்றனுடைய ரத்தம் எவ்வளவு அங்கலாய்த்திருக்கும். அதனால தான் ஆதியாகமம் 9:3, 4, 5 சொல்கிறாரு, இரத்தத்திற்காக நான் பழி வாங்குவேன். ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. பார்த்தீங்களா, தேவன் ரத்தத்தை சத்தத்தை கேட்குறவர். உங்கள் ரத்தத்துக்காக அவர் பழி வாங்குறவர். காரணம் இல்லாமல் உங்களை ரத்த சிந்த வச்சுருக்காங்களா, கண்ணீர் சிந்த வச்சுருக்கிறாங்களா, காரணமே இல்லாமல் நீங்கள் அழுதுருக்கிறீங்களா, அநேகருக்கு உங்களை வருத்தப்படுத்தி நீங்கள் அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீர் தேவனுடைய துருத்தியில் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகார அழுதுகிட்டே போகிறான். அவன் என்ன தப்பு பண்ணினா? நல்லா கவனிங்க, அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவன் அந்த வீட்டில் அடிமை பெண். மேலே இருக்கிறவங்க என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை அவன் என்ன செய்யணும்? கேட்கணும். அவளாக விருப்பம் கொள்ளலை. சாரால் விருப்பப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை கொண்டு போய் அந்த வலையில் மாட்டி விட்டா. அதை தட்டுதல் பண்ணிய வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆபிரகாமுடைய வேலை. தட்டுதல் பண்ணியிருக்கணும். இது தேவ சித்தம் இல்லை, இந்த காரியத்தை நான் செய்ய உடன்பட மாட்டேன், தேவனுக்கு வருத்தப்படுவார், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்னு அதை ஓங்கி அதை தட்டுதல் ஆபிரகாம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவனை என்ன பண்ணிட்டாரு? தவறான சிந்தையோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஏற்கனவே ஆபிரகாம் கேத்துரால் என்ற பெண்ணோடு கூட வாழ்ந்து நிறைய பெண்களை பெற்றெடுத்திருக்காங்க. பலவீனமான ஒரு நபர். அதனால் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆகார் எந்த தப்பும் பண்ணல. பாவம், அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கடைசியில் துரத்தி விடுறாங்க. அவள் வனாந்தரத்தில் அழுதுகிட்டே போகிறான்.
யாரை நம்பி? எஜமாட்டியும் துரத்திட்டா, எஜமானனும் துரத்திட்டேன், கற்ப வயிற்றுல குழந்தை, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் சேர்ந்து என்னை துரத்தி விட்டாங்களே, என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை. ஆகார்கிட்ட ஏன் கர்த்தர் பேசினாரு? அவள் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவள் புறச்சாதி ஒரு அடிமை பெண். அவள்கிட்ட போய் ஏன் பேசணும்னா, அவளுடைய நியாயம் ஒன்று இருக்கு இல்லையா, அவளுடைய நியாயம் மறக்கப்பட்டுருச்சு, அவளுடைய நியாயம் புரட்டப்பட்டுருச்சு, அவளுடைய நீதி மறக்கப்பட்டுருச்சு. அவளை எல்லாரும் நீதிமான்கள் சேர்ந்து துரத்தி விட்டுட்டாங்களே, வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் அவளை துரத்தி விட்டுட்டாங்களே, நல்லவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் செய்து துரத்தி விட்டுட்டாங்களே. அப்போ தேவன் அவளிடத்துல பேசித்தான் ஆகணும். இறங்கி சொல்றாரு, ஆகாரே ஏன் அழுகிற, எங்கே போகிற? பரிசுத்தவான்கள்கிட்ட பேசாதவர் போய் அடிமை பெண்ணிட்ட ஏன் பேசணும்? ஏன்னா அவள் நிர்பந்தத்தில் இருக்கிறா, அவளுக்கு வேறு வழி கிடையாது. அவள் போய் வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டா. அப்போ தான் சொல்கிறாரு, நீ போய் அடங்கியிரு, நான் உன் வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படி சொல்லி கைத்தட்டி கர்த்தர். இது மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் உங்கள் இருதயம் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி மனுஷன் முகத்தை பார்க்குறேன் சொல்லுங்கள், உங்கள் கணவரே உங்கள் முகத்தை பார்ப்பார், உங்கள் மனைவி உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் முகத்தை பார்க்க, உங்கள் பெற்றோர் உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, நான் உங்கள் முகத்தை பார்ப்பேன், நீங்கள் என் முகத்தை பார்ப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாருடைய இருதயமும் கைத்தட்டுங்க, அப்பாவுக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது, மறைவானது ஒன்றுமே நம்ம அப்பாவுக்கு கிடையாதுங்க. அவர் இருதயத்தை பார்த்து இருதயத்தின் யோசனையின்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். அதனால தான் திருக்குள்ள இந்த இருதயத்தை பார்க்கிற ஒரே அவர் எழுதுறாரு, யார் இருதயத்தை அறிவாருங்கிறதுக்கு கர்த்தர் சொல்றார், நான் தான் உன் இருதயத்தை என்ன செய்வேன், அறிவேன். இன்னும் பாருங்களே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த திருக்குள்ள இருதயத்தில் அந்த மனுஷன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நான் வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் இதை தேனிட்ட பணியாரம் போல உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புகிறேன். வாசிமா, செம்மையா இராதபடியினால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால். இவன் யாரு? மேலே பாருங்களேன், இவன் யாருன்னு சொல்லி எழுதியிருக்கு 13ஆம் வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து, நல்லா கவனிங்க, விசுவாசித்துட்டால் தேவனுடைய பிள்ளையா? ஞானஸ்தானம் எடுத்துட்டால் தேவனுடைய பிள்ளையா? இதெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக மாறியதற்கு ஒரு அறிகுறி தான். நல்லா கவனிக்கணும். விசுவாசங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு மந்திரவாதிகள் தான் விசுவாசிக்கிறேன், உலக மனுஷன் தான் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. அதனால விசுவாசிட்டா தேவனுடைய பிள்ளையா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அவ்வளவுதான். ஆனா கிரிகையில தான் நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம கேட்குறோம், சாட்சியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அந்த ஒரு நாளைக்கு அவங்க சாட்சி சொல்லுவாங்க, அந்த சாட்சி அப்புறம் பார்த்தா அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, இவன் விசுவாசித்தான். ஏன்னா எல்லாரும் விசுவாசிக்கிறதுனால இவனும் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறனால இவனும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சரி, அதுக்கடுத்து பிலிப்புவை பற்றி கொண்டான், அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். பற்றி கொண்டான், பிரமித்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், விசுவாசித்தான். இவனுடைய கிரியைகள் 4 இருக்கு, 4 கிரிகை இருக்குது. ஆனால் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையா இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்ம இங்கே உட்காந்துருக்கிறவங்கள பார்த்தோன்னே விசுவாசிப்போம். இங்கே உட்காந்து அவங்க பாட்டு பாடுறத ஆராதிப்பதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம், சூப்பரான ஆள், விசுவாசத்தில் பயங்கரமான ஆளுங்க. ஆனால் இதயம் எப்படி இருக்கு? அதுதான் நம்ம கிரியை. இதயத்தில் நம்ம மாற்றம் இருக்கா? இவன் பாருங்க, வெளியரங்கமா இவன் விசுவாசி, வெளியரங்கமா எல்லாரும் பார்க்க ஞானஸ்தானம் எடுத்தேன், எல்லாரும் பார்க்க பிலிப்போடு சேர்ந்துக்கிட்டேன், பிலிப்பு போற இடத்துல எல்லாம் இவனும் போய்கிட்டே இருக்கிறேன், பிலிப்பு பின்னாடியே சுத்துறேன். அப்ப நம்ம பார்க்குறப்ப எப்படி தெரியும்? ஊழியக்காரரோட இணைஞ்சிட்டாரு, இவர் நல்ல ஊழியம் செய்யறாரு, அப்படிதான் நமக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணிட்டா? பற்றி கொண்டான், அற்புத அடையாளங்களை பார்த்து பற்றி கொண்டான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல வரல. எல்லாரும் பரிசுத்த ஆவி பெறும்பொழுது இவன் காசை கொடுக்குறான், கொடுத்து எனக்கும் அந்த வரத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்பதான் பேதுரு சொல்றாரு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால். அப்ப செம்மை இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? முடியும். இப்போ எங்கள்கிட்ட சொன்னா நாங்கள் என்ன பார்ப்போம்? சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, தினமும் சர்ச்சுக்கு வர்றாரு, இப்படி விட்டுட்டு அந்த ஆத்மா பின்னாடி போயிடும், ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். அதுக்காக அவர் இருதயம் சரியா இருக்குன்னு அர்த்தமா? இல்லை நம்பிக்கையோடு அவர் ஜெபம் பண்றாரு, எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, உலக மனுஷனுக்கும் ஜெபம் பண்ண, அதனால அவங்க பரிசுத்தவான்களா? இல்லை. இப்போ இவன் விசுவாசித்தான், அடுத்து என்ன பண்றான்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான்,
பிலிப்பு ஊழியக்காரனை பிடிச்சுக்கிட்டான், அவனோடு கூட எல்லா பக்கம் போறேன், ஆனா இருதயம் மட்டும் என்ன இல்லை. அவனை குறித்து கர்த்தர் சொல்றார் பாரு 21, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையா இராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை முதல்ல மனம் திரும்பினது. இப்ப துர்க்குணம் ஒண்ணு உள்ள இருக்கே, அப்ப இருதயம் பாரு துர்க்குணத்தால் நிரம்பி இருக்கு. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மன்னிப்பாருனோட கன்ஃபார்மா சொல்லல. அடுத்து சொல்றாரு பாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதை. ஹலோ, எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க. வெளியரங்கமா யாருக்காவது தெரியல, பத்தி எல்லாருக்கும் தெரியல. நீங்க பாருங்க, யாக்கோப்பு போய் ஈசாக்கு கிட்ட நிக்கிறேன், அப்பா நான் மகன் வந்திருக்கிறேன், மூத்த குமாரன். அவன் சொல்றேன், எப்படா அதுங்காட்டி இது உனக்கு கிடைச்சிச்சு, உன் தேவன் எனக்கு இதெல்லாம் அகப்பட பண்ணினார், வேணா நான் உன்னை தொட்டு பார்க்கணும், மோந்து பார்க்கணும். இவங்க அம்மா நல்ல ஆக்டர் பாருங்க, என்ன பண்ணிட்டா தெரியுமா, ஏசாவோடைய உடையை தூக்கி இவனுக்கு போட்டுட்டா. ஏசாவோட ரோமமெல்லாம் ஆட்டுக்குட்டி ரோமம், குரல் மட்டும் யாக்கோப்பு குரல். அவன் கேட்குறேன், குரல் யாக்கோப்பு குரல், மோந்து பார்த்தா வயல்வெளியின் வாசனை. வயல்வெளி சட்டை யார் சட்டை? ஏசா சட்டை. ரோமம்லாம் யாரு ரோமம்? ஆட்டுக்குட்டி ரோமம். சமைச்சிருக்கிற சமையல் யாருது? ஆட்டுக்குட்டி சமையல். கேட்டா உன் தேவன் எனக்கு இதை அகப்பட பண்ணினாருங்கிறேன். அவன் பாவம் எல்லாத்தையும் புஷிச்சுட்டு முன்னாடி நிற்கிறவன் திருட்டு பையன்னு தெரியாமல், ஏமாத்துறவனு தெரியாமல், வேஷம் மாதிரி வந்திருக்கான்னு தெரியாமல் என்ன பண்ணிவிட்டான், ஆசீர்வாதம் சொல்றேன். இவன் இருதயத்தை பார்க்க தெரியலையே. ஈசாக்குக்கு ஆவிக்குரிய கண்ணும் இல்லை, மாம்ச கண்ணு இல்லை. அவன் ஆவிக்குரிய கண்ணால் பேதுரு மாதிரி பார்த்துருந்தானா, டே நீ யாரு, வேறு வஸ்திரம் தரித்து வந்திருக்கி. அங்கே எலிசா சொல்கிறேன், இவன் வேறு வஸ்திரம் தரித்து ஒருத்தி வந்திருக்கிறா, போய் சொல்லு, உன் பிள்ளை செத்து போகணும்னு சொல்லு, அவன் வேற ரூபம் கொண்டு என்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன். அவனுக்கு அந்த கண்ணு இருந்துச்சு, இவனுக்கு அந்த கண் இல்லையே. ஈசாக்குக்கு அவன் வாட்டில் முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் எஜமான தம்பி சகோதரனுக்கு உன்னை தலைவனாக வைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் அள்ளி பொழிஞ்சிட்டேன். 7 ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டேன். முன்னாடி நிற்கிறவன் யாருன்னு தெரியாமல் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டான் பாருங்க. அப்போ இவனுக்கு எதை பார்க்க தெரில, இருதயத்தை பார்க்க கண் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் உருவத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுங்க. நம்ம பேர் முகத்தை பார்க்குறோம், கையில் பைபிள் வச்சுருந்தா நம்பிடுறோம், தலையில் அந்த கிறிஸ்தவத்துக்குரிய அடையாளம் இருந்தால் நம்ம நம்பிடுறோம், அல்லது நல்லா நம்மளை பேசிட்டா நம்ம நம்பிடுறோம். ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு யார் வரும்? ஓனாய் வருங்க. நீங்கள் எல்லா ஆட்டுத்தோலையும் வச்சுக்கிட்டு ஓனாயெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்கள் கனிகளால் முதல்ல பாருங்கள். இப்போ இவன்ட்ட என்ன கிடையாது, மகா பிச்சும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதே நான் காண்கிறேன். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாக இராதபடினால். அப்போ நம்ம இருதயம் எவ்வளோ செம்மையாக இருக்கணும் பார். நம்ம இருதயம் பியூராக இருக்கணுங்க, நம்ம இருதயம் தாழ்மையாக இருக்கணுங்க, நம்ம இருதயம் தேவனுடைய பார்வையில் அவரை நேசிக்கிற இருதயமாக இருக்கணுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறுவாயாக. அப்போ முழு இதயத்திலையும் அன்பு கூறணும், முழு பலத்திலையும் அன்பு கூறணும், முழு சிந்தையிலையும் அன்பு கூறணும், அடுத்து முழு மனதோடு அவரை என்ன பண்ணணும், அன்பு கூறணும். சில பொருள் சில பேருக்கு கொடுக்குறப்ப அரை மனசோடு கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இருக்கு, நிறையா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் லோபத்தனம். அப்படின்னா கொஞ்சமாக கொடுக்குறது. நம்ம வீட்டில் வச்சுருப்போம், பிள்ளைகளுக்கே கொடுக்குறப்ப அரையும் குறையமாக தான் கொடுப்பாங்க சில பேர். எல்லாத்தையும் இவளுக்கே கொடுத்துட்டா எப்படி ஆகிறது, கொஞ்சம் கொடுப்போம். அப்போ அது முழு இறுதியும் கிடையாது, கொடுக்குறதுல கொஞ்சம். இப்படி தான் இப்போ நம்மளும் நேரத்தை கொடுக்குறதுல எப்படி கொஞ்சம் தான் கொடுக்குறது. நான் போய் மனதார ஜெபம் பண்ணிட்டு வரோம்னு என்னைக்காவது புறப்பட்டுருக்கோமா? கர்த்தர் சொல்கிற வரையும் ஜெபம் பண்ணிட்டு வரோம்னு என்னைக்காவது புறப்பட்டுருக்குறோமா? பெறப்படும் பொழுதே சொல்கிறது, 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு வரேன், 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வரேன், போயிட்டு 12:30 நான் வந்துடுறேன். இங்கேயே நீ டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவர் பார்ப்பார், அட ஓ வேஷக்காரன், நீ வேஷக்காரன்டா, அங்கேயே சொல்லிட்டு வந்துட்ட 12:30 வந்துடுவேன்னு, நீ புறப்பட்டுருவ, நான் பேசுறதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடுவ? உங்கள் வீட்டுக்காரமாட்ட போய் நான் உன்ட்ட 1/4 மணி நேரம் தான் பேசுவேன்னா பேசுவாங்களா உங்கள்கிட்ட? கணவன்மாருக்கு சொல்லுங்கள், 1/4 மணி நேரம் தான் உனக்கு டைம்னா அந்த 1/4 மணி நேரம் வேணாம், வேலையை பார்த்து போயான்னு தான் சொல்லுவான். அல்லது மனைவி மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்துட்டு உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் தருவேன், 10 நிமிஷத்தில் நீ பேசுறேன்னா பேசிக்கேன்னா கணவன் என்ன சொல்லுவாங்க? ஏன் அந்த 10 நிமிஷத்துக்கு பேசாட்டி தான் என்ன உன் வேலையை பாருன்ட்டு போயிடுவாங்க. ஏசுப்பவும் அப்படி தான், வரும்பொழுதே 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம்ட்டு வரையாடா, நான் உன்ட்ட என்னத்தை பேசுறது? நீ தான் எனக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியே. நீ ஒரு நாளைக்கு வந்தோடனே
எப்போ போக சொல்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவரே போவேன். நான் மனதார உம்மை புகழ்வேன், மனதார ஆராதிப்பேன், எனக்கு மனசு திருப்திப்படணும், என் இருதயம் பொங்கி 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 வலியணும், என் இதயத்துக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்று வரணும், என் ஆத்துமா கம்பீரிக்கணும், என் ஆவி கழுகுறணும், அப்படி நான் ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரட்டும். 7 மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ தாங்க நீங்கள் அந்த எரிகோ கோட்டையை உடைக்க முடியும். நீங்கள் சும்மா அப்படி போய் அந்த சின்ன பிள்ளை மாதிரி அந்த 100 முழத்தில் அப்படி காலை விட்டு 2 தண்ணிக்குள்ளே ஆட்டினோடனே குடுன்னு வந்துடுறது. அன்னைக்கு போய் ஆவியில் நிரம்பி அப்படியே உருண்டு பிறண்டு வந்துட்டேன்னு இல்லைங்க. நீங்கள் இப்போ தான் போட்டீங்க, அதுங்காட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம போயிட்டோம். இன்னும் நிறைய இருக்குதுங்க ஆவிக்குரிய உலகத்தில். அளந்து உள்ளே கூட்டிகிட்டு போனார்னா ஜீவ நீரோடைகளை நீங்கள் பார்க்கலாம், ஜீவன்களை நீங்கள் பார்க்கலாம், பரலோக தரிசனங்களை. பத்மதீவு கொண்டு போயிட்டார். மோசையை 40 நாள் கொண்டு போய் மேலே வச்சுட்டார். ஏன் 40 நிமிஷத்தில் சொல்ல முடியாதா? 40 செகண்டில் அவனுக்கு சொல்ல முடியாதா? 40 நாள் கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா வாங்கிட்டு வர்ற வழியில் திரும்பி கூட அதை நல்லா படித்து பார்க்காம வர்ற வழியிலே போட்டு என்ன பண்ணிட்டு வந்துட்டேன், உடச்சி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோ கோபக்காரன் அவனுக்கு. அந்த கற்பனை மேலே என்னதான் அவனுக்கு அப்படி முக்கியம் வந்துச்சோ தெரில. இவங்க கோவப்படுதுன்னா அதுக்காக அதை ஏன் உடைக்கணும்? நம்மளும் அப்படி தாங்க, கேட்டுட்டு போகிற வார்த்தையை போகிற வழியிலே உடைச்சிட்டு போயிடும். போகிற வழியிலே உங்களுக்கு ஒரு கோவம் வந்தால் இன்றைக்கி பிரசங்கம்லாம் அங்கே தூக்கி கீழே வச்சுவிட்டு நம்ம வேலையை நம்ம காட்டிப்படுறோம். நம்முடைய இருதயம் இன்னும் தேவனுக்கு முன்பாய் செம்மையாக இராதபடினால் இந்த விஷயத்தில் நமக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லை. நம்ம இருதயத்தை முதல்ல சுத்தப்படுத்துவோம். இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே ஒரு மனுஷன் பாருங்கள், வேற ஒருத்தன் அவன் அபிமேலேக்கு ராஜா. அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், யதார்த்தமான இருதயம் உள்ளவன். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை 20:5, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொல்லவில்லையா? உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான். அதற்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். அப்படியே பின்னாடியே படிச்சுட்டு வாங்க, வாசிமா. யாரு? அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவள் என் சகோதரன் என்று சொன்னாலே, அவன் என் சகோதரி என்று சொன்னானே. 2 பேருடைய வாய்ப்பரப்பு அப்படித்தானே இருந்துச்சு. அதனால தானே நான் இவளை எனக்கு மனைவியா எடுத்துக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவங்க 2 பேருமே தப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க யாரு? கணவன் மனைவி. அதனால நான் இறங்கிட்டேன். நீ உத்தம இருதயத்தோடு செஞ்சேன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்றான், நான் உத்தம இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு நான் செஞ்சேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அவன் சொல்றான் பாருங்க, உத்தம இருதயத்தோடு சுத்த மனதோடு இதை செய்தேன். கர்த்தர் பதில் சொல்றாரு, உன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நானு கைத்தட்டுங்க அறிந்திருக்கிறேன். அப்போ உன் இருதயம் தேவனுக்கு தெரியுங்க. எந்த இருதயத்தோடு நீ ஆராதிக்கிற, எந்த இருதயத்தோடு நீ ஊழியம் செய்கிற, எந்த இருதயத்தோடு நீ ஜெபிக்கிற, எந்த இருதயத்தோடு கர்த்தருக்கென்று நீ காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயம். அபிமேலே கூட இருதயம் தேவனுக்கு தெரியுதுங்க. நீ சுத்த இருதயத்தோடு தான் செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதனால தான் நான் தடுக்க வந்தேன், நீ பாவம் செஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போ இந்த அபிமேலேக்கு ராஜா கூட பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தி அவன் இருதயத்தை அறிவார் என்றா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தருக்கு தெரியுங்க. என்னை பற்றி உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்தவருக்கு முதல்ல ஒன்று தெரியும், ஒன்று இதயம் சுத்தமானது என்பது கர்த்தருக்கு தெரியும். கைத்தட்டி கர்த்தருக்கு. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அவர்கள் தேவனை தரிசிப்பார். நீ சுத்த இருதயமா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப உன் இருதயம் சுத்தமா இருந்தாலே நீ பாக்கியவான், நீ தேவனை தரிசிப்ப. இன்னைக்கு எனக்கு தரிசனம் வரல பிரதர்னா, எங்கேயோ மாசு இருக்குது, மருவு இருக்குது, எங்கேயோ கசப்பு இருக்குது, எங்கேயோ வைராக்கியம் இருக்குது, எங்கேயோ விரோதம் இருக்குது, எங்கேயோ உன் வாழ்க்கையில் ஓட்ட உடச இருக்குது. அதை நீயே வெளியே சொல்லாத. நீ சொன்னேன்னா நீயே அசிங்கப்பட்டுக்க வேண்டியதான். கர்த்தர் எனக்கு தரிசனம் தர மாட்டேன்னா சுத்த இருதயமாக இருந்தால் கொடுத்துருவாரே. சுத்த இருதயம் இல்லாதனால தானே, எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறனால தானே அவரால் என்ன செய்ய முடியல. அவர் உன்னை தான் வாரந்தோறும் கழுவித்தான் பார்க்குறாரு. கழுவி விட்ட உடனே அங்கிட்டு போய் குப்பையில் விழுந்துட்டான்னு அவர் என்ன பண்ணுவார்? அப்போ இப்போ தானே கழுவி இந்த ஊழியக்காரன் 2 மணி நேரம் கால் கடுக்க நின்று இவ்வளோ வார்த்தைகளை கொண்டு வந்து சொன்னானே. ஆனால் எல்லாத்தையும் மோசை மாதிரி வாங்கிட்டு வெளியில் போய் அங்கேயே உடச்சி போட்டுட்டு போயிட்டியாப்பா, சரி திருப்பி அடுத்த வாரத்துக்கு இன்னும் 2 பலகையை தூக்கிட்டு வாப்பா, திருப்பி தான் நான் எழுத சொல்கிறேன், இந்த வாரம் 2 எழுதுறேன். அதையும் போகிறப்ப அந்த ரோட்டுக்கிட்டே உடச்சி விட்டுட்டு போயிட்டா அவர் இறக்கத்தில் பேர் பெற்றவர், அவர் நீடிய சார்ந்தவளை. சரி அடுத்த வாரமாவது 2 பலகையை கொண்டுட்டு வாப்பா, திருப்பி நான் என்ன செய்கிறேன், எழுத சொல்கிறேன்.
இப்படியே எழுதிக்கிட்டே இருக்க, நம்ம உடச்சிக்கிட்டே இருக்க. அதை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, போய் வீட்டில் இந்த போன வார வார்த்தையை தியானிக்கணுங்க. அதுக்கு தான் நாங்கள் பின்னாடியே அதை லைவில் போடுறோம். பின்னாடியே அதை நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்குறோம், அதை உட்காந்து எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். அதை கேட்க கேட்கத்தாங்க உள்ளே இருக்கிற அந்த ஆழம் தெரியும். அதை பல முறை கேட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆணித்தரமாக அது பதிஞ்சிருங்க. ஆனால் நமக்கு அதுக்கு நேரமே இல்லைங்க, அதுக்கு நமக்கு டைம் ஒதுக்க முடியலைங்க. அவ்வளோ பிஸி தாங்க, நம்ம வாழ்க்கையை பூரா பிஸியாகவே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலையிலேயும் இந்த காரியத்தை பேசினேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க நேரம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச நேரம் இல்லை. பார்த்தா பூரா எல்லாம் பயங்கர பிஸி ஒர்க்கர் தான். ஒரு நாளைக்கு பரலோக தேவன் சொன்னான், நானும் ரொம்ப பிஸி ஒர்க்கர்ப்பா, என்னையாக்கு ஒன்றும் முடியலப்பா. நீ ஆபத்து நாளில் வருவேன், மற்ற நாளில் என்கிட்ட வரமாட்டேன். நீ ஆபத்து நாளில் கூப்பிட்றப்ப நான் என்ன தான் செய்ய முடியும், ஆகடி இருந்தாப்போ பேச முடியும். நான் கூப்பிட்றப்பல நீ வரமாட்டேன்ட்ட. இப்போ நீ உனக்கு ஒரு ஆபத்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறது? ஆபத்துட்டு வந்துட்டா அப்பங்க எல்லாரையும் தெரியும். பார்த்தா அப்போ தான் இப்போ பிரதர் சிஸ்டர் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்போ தான் வரும். ஆபத்துக்கு உதவ ஒரு பழமொழி இருக்கு, வசனம் இருக்கா, சகோதரன் மற்ற நாளில் உதவுனா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அபிமெலேக்கு கூட பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தடுத்தாருன்னா, அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒன்றை அவர் தடுப்பாரா, தடுக்க மாட்டாரா? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். உன்னை இன்னைக்கு வழிமறிக்கிறார். எப்பா பிழையாம நான் போகாதேன்னு சொன்னா, நீ எதுக்குடா போற? பட்டயத்தோடு நின்னார். கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சுங்க, ஆனால் தீர்க்கதரிசிக்கு கண்ணு திறக்கலைங்க. அந்த கழுதை சொல்லுது, ஏ உன் வழி கர்த்தருக்கு மாறுபாடுதுனா, அது போக வேண்டாங்கண்ணா, நீ எதுக்கு போற? கர்த்தர் சொல்லி ஒரு தடவை மாற்றவே மாட்டாருங்க. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா இருதயத்தில் இருந்தேன் சொல்றார். அவர் திருப்பி போயிச்சோம், ஏன்னா இவரை கட்டட்டா வேணாம், இல்லைங்க இவரை கட்டட்டா சரி போ, கட்டிக்கிட்டு மாறடி போன. அவர் அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்கறத விட்டு நம்ம இதை செய்யட்டான்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? சரி போ. அப்புறம் நாளைக்கு முட்டி மோதிட்டு நிப்பேல. அப்புறமேல அவர் என்ன பண்ணுவார்? நானாமா தேர்ந்தெடுக்க சொன்னேன், நீயா தேர்ந்தெடுத்து நீயா போய்கிட்டு. 7 வருஷம் இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தானே. மாமா கேட்குறேன், என்னடா கூலினா? 7 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன். இவன் மேலே உள்ள பிரியமா. இவன் பெண்களே பார்க்கல போல இருக்கு. வர்ற வழியில் இந்த பொம்பளையை பார்த்த உடனே ஓடுறேன், முத்தம் கொடுக்குறேன், ஓடுறேன், ஆட்டுக்குட்டிக்கு தண்ணியை திறந்து விடுறேன், ஓடுறேன், மாமன்ட்ட போய் ஒளர்றேன். மாமா என்னடா சொல்கிறேன்னா, 7 வருஷம் இந்த யார் டிக்ளேர் பண்ணுறேன், 7 வருஷம் இவன் தானங்க பண்ணுறேன். அவன் பார்க்குறேன், இவனை மாதிரி நல்ல ஒரு கேனையும் உலகத்தில் கிடைப்பானா, இவனை வச்சு நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம், வாழ்க்கையில் நல்லா ஆடு மாடை பெருக்கிக்கலான்டான்ட்டு 7 வருஷம் கழித்து கூட்டிகிட்டு போய் கூச்சப்பார்வையில் விட்டு ஏமாற்றி விட்டேன். அதை நான் உட்காந்து வளைச்சி படிப்பேன். சரி, பேச்சில் கூட இவளை கண்டுபிடிக்க முடியலையா? எவ்வளோ கூறுகட்ட குப்பையாக இருந்திருக்காம, கண்டுபிடிச்சிருக்கலாமே. 2 பேருக்கு குரல் ஒரு மாதிரி இருந்துச்சோ, எத்தனை கேள்வி அதில் இருக்குது. அதில் அங்கே நிப்பாட்டிக்கிட்டே தியானிச்சோம்னா இவன் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மதியீனமானவன். அடுத்து மாமா விடியால ஏமாத்தி கேட்குறேன், ஏண்டா இன்னும் 7 நாளை நிறைவேற்றா, இன்னும் 7 வருஷம் நீ ஆட்டுக்குட்டி மேடா, அவளே உனக்கு 14 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு 30 பிதாக்கள்ல 3வது பிதா ஆட்டுக்குட்டி தான் மேய்ச்சிருக்கேன். அவன் ஊழியம் நினைச்சு அந்த இடத்துல நினைப்பேன். இவன் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் தரிசனம் ஆகிறார். இவனோட ஆண்டவர் பேசுறார். எங்க அவனோட பேசுனா நம்மளோட பேச மாட்டார? கை தட்டுங்க. கேட்கறது இல்லைங்க. அவன் கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டேன், ஆசீர்வதிக்காட்டி எங்கள் அண்ணக்காரன் என்னை சட்னி ஆக்கிடுவான். இன்னைக்கு கடைசி டைம் ஆகி போச்சு. இன்னைக்கு அவன் ஏற்கனவே 20 வருஷம் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு தான் அவனுக்கு இவ்வளோ நாள் அங்கே மாமா குளிர்லேயே வாழ்ந்துட்டேன், இத்தனை நாள் அவன் பஞ்சன வாழ்க்கை தான். இன்னைக்கு இவனை சந்திச்சு தான் ஆகணும்னா அவன் இப்போ என்னை துரோகம் பண்ணிட்டான். இன்னும் இவனை தவிர வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. கடைசியில் வர்றேன், என்னை ஆசீர்வதி நொண்டிக்கால் ஆக்கி விட்டார். கைத்தட்டுக்கு பார்க்கலாம், என்ன கால்? நொண்டிக்கால் ஆக்கிட்டு கடைசியில் போகிறேன், நொண்டிக்கிட்டு அண்ணன்ட்ட போகிறேன். ஆண்டவர் அங்கே போய் அவனை தெய்வமேங்கிறேன், நீ எனக்கு ஆண்டவர் மாதிரி இருக்கேங்க பாரு. உளர்வா பைய போகிற இடம் பூரா உளற, அவரை இவன் உளறி அடிக்கிறான். உன்னை பார்த்தா தேவனை பார்த்தது மாதிரியே இருக்குதுங்கிறேன். பாருங்க, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவனை போய் தேவனை பார்த்தது மாதிரியே இருக்குதுங்கிறேன். அதுலேயும் இவன் தந்திரக்காரன் பாருங்க. வேலைக்காரிகள்லாம் முன்னாடி அனுப்பி, அப்புறம் லேயால் அனுப்பி, பின்னாடி ராகேலை வச்சுட்டு வர்றேன். அங்கேயும் அவனுக்கு சுயநலம், செல்ஃப் இருக்கே. முதல்ல பில்கால் சாகட்டும், அப்புறம் சில்பால் சாகட்டும், அப்புறம் கூச்சப்பாறு உள்ள சாகட்டும், கடைசியில் இவனுக்கு பிடிச்சவன். ஆனால் இவன் எவ்வளோ ஓட்டச்சி தெரியுமா? இவனுக்கு தெரியாமே ஒரு விக்கிரகத்தை சுமந்துட்டு வர்றான். எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு ஓட்ட பொம்பளே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நேச்சுக்கிட்டே வர்றாங்க பாருங்க. நம்மளும் இப்படித்தாங்க, உண்மை தெரியாமையே நேச்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மை தெரிஞ்ச ஒரு பாடு தான் சீச்சி ஐயே நம்ம போய் எவ்வளோ பெரிய நரகத்தில் விழுந்துட்டோம்னு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறது?
நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க. நம்ம இதையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒருத்தருடைய இருதயத்தை பார்க்கிற கண்களை எனக்கு தான். பேதுருக்கு எப்படி பாருங்க, இவன் எத்தனை முறை தான் மறுதளிச்சவன். ஒரு அடுப்பங்காயில் போய் உட்காந்துருக்காங்க, இயேசுவோட இருந்து நான் மாறுதட்டி நான் தான் அப்படி இப்படின்னு சொன்னவன் கடைசியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு மறுதளிக்கிறான் பாருங்க. அங்கே போய் அந்த ஆவி, மறுதளிக்கிற ஆவி, பயத்தின் ஆவி அவனுக்கு பிடிச்சி சொல்கிறேன் சத்தியமாக தெரியாதுன்ட்டேன். ஆனால் அவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தவனையும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க பாருங்களே, இந்த இருதயத்தை குறித்து ஏசப்பா சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இருதயத்துக்குள்ள இதெல்லாம் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில பாவமும் சேர்ந்து வருதுங்க. ஏசப்பாவுடைய ரத்தம் தான் நம்மளை கழுவணும். மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? மேல 20லேருந்து வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து. இந்த சிந்தனை எங்க இருந்துங்க வருது? எங்க இருக்குது? வெளியில இருந்தெல்லாம் வரலங்க, அது உள்ளதாங்க இருக்குது. உள்ள இருக்குது. அதை நம்ம அப்போடு தினந்தோறும் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணி பண்ணி அதை கழுவிக்கிட்டே இருக்கணும். உள்ள இருந்து அது பீறிக்கிட்டு வரும், ஜீவ ஊற்று மாதிரி பொல்லாதது வரும். பொல்லாத இருதயத்தில் இருந்து, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு உள்ள இருந்து வருமா, வெளியில இருந்து வருமா? உள்ளதாங்க இருக்குது, இன்னருக்குள்ள இருக்குது. இதெல்லாம் பழைய மனுஷன். இதெல்லாம் ஏற்கனவே நம்மளோட வாழ்க்கையில், ஏன்னா பிறப்பிலேயே நம்ம பாவத்தில் தானே ஜெனிப்பிக்கப்பட்டு வருகிறோம். அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய ஜீன்கள் நமக்குள்ளே இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா? அப்பா மாதிரியே நடப்போம், அப்பா மாதிரியே சிரிப்போம், அம்மா மாதிரியே நடப்போம், அம்மா மாதிரியே சிரிப்போம். பார்த்தா பிள்ளைகளை பார்த்தா பெற்றவங்களை சொல்லிடலாம், இவங்க பிள்ளையாப்பா நீ எப்படி கேட்குறான். அவங்களுடைய சிரிப்பு கூட பார்த்தா, அவங்களுடைய நடை, பிள்ளைகளை முன்னாடி விட்டு பின்னாடி பாருங்க, அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ அந்த குடும்பத்தாருடைய ஜீன்கள் அப்படி தெரியும். அப்போ அவங்களுடைய உருவம் வருதுன்னா அவங்களுடைய பாவமும் என்ன பண்ணிவிடும், பின்னாடியே வந்துடும். அவங்க எந்த பாவத்தில் இருந்தாங்களோ அந்த பாவம் அந்த பிள்ளைகளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் அதிலேருந்து மேற்கொள்ளணும். ஒப்பாங்கம்மா எதில் அடிட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒப்பாங்கம்மாக்குள்ளே என்ன பாவம் போராடிச்சோ அந்த போராட்டம் உனக்கு இருக்கும், கம்பல்சரியாக இருக்கும். நீ தான் அதில் மேற்கொள்ளணும். அப்பா அம்மாவை முதல்ல கண்டுபிடி. உங்கள் முன் பிதாக்களை 4 பேர்த்த விசாரி. அவங்க எந்த பாவத்தில், எந்த பலவீனத்தில், எந்த டென்ஷனில், எது அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியமாக இருந்துச்சோ அது ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நீ தான் அதை ஜெபம் பண்ணி அதிலிருந்து மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த பாவம் என்னையும் என் பிள்ளைகளையும் வரட்டும்னு சொன்னாங்க. 4 தலைமுறைக்கு பாவம் பின்தொடரும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் இருதயத்தை காண்பிக்கிறார். உன் இருதயம் உள்ள வெளியில் இல்லை, யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாம் நல்ல இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணணும். யாரையாவது நம்ம சொல்கிறோம், ஆனால் இருதயம் 4 பேர்த்தோடைய இருதயம் எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. ஆனால் என் இருதயம், எனக்குள்ள இருக்கிற இன்னர், என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை ஒரே ஒருத்தருக்கு தாங்க தெரியும். மறைக்கப்பட்ட அநேக 1000 காரியம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் தேவனுக்கு எல்லாமே பட்ட பகலாக தெரியும். கைத்தட்டி கற்று அவர் அங்கே இருந்து நினைப்பார், ஏப்பா இப்படி இருக்கிறீங்களேப்பா, நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பாருங்க, இருதயத்திலிருந்து எத்தனை காரியம் பெறப்படுது பாருங்க. பொல்லாத சிந்தனை நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, நினைச்ச நிமிடம் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அருவருப்பான சிந்தனையெல்லாம் வரும், பாவ சிந்தையெல்லாம் வரும். நம்ம நினைப்போம் சீச்சி இப்படியா, அது வரும், அது உள்ளத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கட்டிந்து ஜெபம் பண்ணி தான் என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். அடுத்து பாருங்களேன், அப்படியே வருது பாரு, களவு. பாருங்க, ஆபேலும் காயினும் அவனுக்கு எப்படி தெரியும் கொலை பண்ணணும்னு? அந்த ஆவி எப்படி வருது பாருங்க. படக்குன்னு என்ன பண்ணி விட்டான், கொண்டு விட்டான் பாருங்க. அப்போ அவனுக்குள்ள இருக்குல்ல அந்த ஆவி, எல்லாமே தெரியுது பாருங்க. எல்லாமே அந்த காரியங்கள் எல்லாமே யார் சொல்லித்தர தேவையில்லை. அந்த கொலை வெறி ஆவி, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். பார்த்தீங்களா, அவனுக்கு அதுக்கு முன்னாடி அங்கே மனுஷரே கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் அவன் பொய் சொல்கிறான் பாருங்க, எனக்கு அவனை அறியேன் தெரியாது, நான் காவலாளியோ. அப்போ எங்கே இருக்குது இந்த பாவம்? உள்ளதானே இருக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொருள் ஆசை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆசை இருக்கே, அந்த ஆசை வேற, பேராசை வேற. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கான், வேறு. நம்முடைய வாழ்க்கையில் ஆசை ஒரே ஒரு ஆசை தான், வேறொரு ஆசை இல்லை, இயேசுவே உம்மை தவிர. பாட்டு மட்டும் நம்ம பாடிட்டு நம்ம ஆசையெல்லாம் வேற மேலே இருந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி பொய்காரனா இருக்கியாப்பா,
நான் பாட்டு மட்டும் என்னை பற்றி பாடிட்டு உன் செயலெல்லாம் வேற மேலே இருக்கே. இன்னும் பாருங்களேன், வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். இருதயத்தில் வெளியே தெரியாது, ஆனால் கர்த்தர் இருதயத்தை. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்த்து அதை செய்கிறார். பாருங்களே, 2 சாமுவேல் புஸ்தகம் 6:16. இங்கே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாபம் வந்துருச்சு, அது காரணத்தை கர்த்தர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகா பலகணிகள் வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாய் குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே, இது எங்க நடக்கிறது? ஆடுறவன் புருஷன், பார்க்கிறவ மனைவி, நினைக்கிறவ மனைவி. யாருக்குமே இது தெரியாது, தாவீதுக்கே தெரியாது. தாவீதுக்கே இந்த காரியம் தெரியாது. ஆனா அவ சொல்றதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறேன். ஆனா இருதயத்துக்குள்ளதான் அவமதித்தாள். இதன் நிமித்தம் அவளுக்கு விளைவு பாருங்க. 23வது வசனம், 33வது வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும். எதனால் அவமதித்தாள்? இருதயத்தில். அப்ப இருதயத்தில் வெளியில் அவ எதுவுமே சொல்லலை, அவ போய் கை காலில் அதை காண்பிக்கல. இருதயம் நம்மளும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது இருதய தலைவில் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் முட்டாள், அவன் ஒன்றும் தெரியாதவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன். பேதுருவை பார்த்து படிப்பறிவு இல்லாதவனை இவ எப்படி அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, மீன் பிடிக்கிறவன். நம்மளும் பார்த்துட்டு மற்றவங்கள மனதளவில் யாரையாவது அவமதித்திருந்தா இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் மன்னிப்பு கேட்டிருங்க, ஆண்டவரே நான் தெரியாமல் இதை செஞ்சுட்டேன். மற்றவங்கள ஒப்பிட்டுருது, நம்மளை உயரமாகவும் மற்றவங்களை தாழ்மையாக நினைக்கிறது. யாரையுமே குறைவாக சொல்லாதீங்க. வேதம் சொல்லுது, குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமே கிடையாது. தேவன் படைத்த ஒரு படைப்பை குறை சொல்றதுக்கு நமக்கு யாருக்கு அதிகாரம்? தேவன் பார்த்து உயரத்தையும் வளத்தையும் நிறத்தையும் குணத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதை போய் நீ ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? உருவாக்குனவரா நீ குறை சொல்ற மாதிரி இல்லையா? அவர் தானே ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அருமையான குமாரத்திகள், யுத்த சேனை தளபதிகள், இதுக்கு போகிறான். இதுகளை வெளியில் பார்த்தா ஏழ்மையான பிள்ளைகள், படிப்பில் மற்ற காரியத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற குணங்கள் இருக்கே, நானே பிரமிச்சு பார்ப்பேன். நேற்றைய நாள்லாம் வந்து இந்த ஆலயத்தை அழகுபடுத்தி பாத்ரூம்லாம் கழுவி சுத்திகரித்து என் கூட யுத்தத்தை நடத்தி, நான் எவ்வளோ நேரம் இவங்களை ஜபத்தில் நடத்துகிறேன்னா என் கூட ஜெபித்து, அதுக்கு அடுத்து இந்த ஆலயத்தை சுற்றி நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எப்படிப்பட்ட குமாரத்திகளை கொடுத்துருக்குறீங்க, ஒரு யுத்த வீராங்கனைகள், சேனை தளபதிகள், ஆயுததாரிகள், போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள், எல்லா வேலைகளையும் நான் வீட்டில் கூட அவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, இங்கே வந்து செய்கிறாங்களே. ஆனால் வெளியில் இவங்க பார்த்தா எப்படிப்பட்டவங்க, மற்றவங்க பார்வையில் எப்படியோ இருக்கலாம், ஆனால் அவங்க தேவனுடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத மகுடங்கள். இதுதான் என் இருதயத்தில் வச்சது தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஆலயத்தில் பனிமுட்டு வேலை செய்கிறவங்க சாதாரணமானவங்க கிடையாது. உலகத்திலே பெரிய நம்பர் 1 வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்காய் செய்கிறப்ப நீ கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ராஜாவுடைய மனைவியாக இருந்தாலும் சாபம் சாபந்தான், தாவீதுடைய மனைவியாக இருந்தாலும் சாபம் சாபந்தான். தேவனை அவமதித்தா இவன் என்ன செஞ்சான்? அப்படி நடனம் ஆடினான், தேவனை துதித்தான், பெட்டிக்கு முன்னாடி துதித்தான். தேவனை புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனை அவமதித்தான். இப்போ உங்களையும் நிறைய பேர் காரணம் இல்லாமல் வேதத்தை தூக்கிட்டு வரப்போ வைவாங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களா வீட்டில் சாபத்தை சம்பாரித்து வச்சுருப்பாங்க, மூட்டை கணக்கில் சாபம். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு போகிறப்ப தான் தெரியும் ஏன் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய அழிவு வந்துச்சு. தாவீது செஞ்ச ஒரே ஒரு பாவம், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? பட்டயம் வீட்டை விலகாது. அந்த பட்டயம் எவ்வளோ நாள் வருது? தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றா முதல்ல பச்சைபாலுக்கு பிறந்த மகன் இறந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன, தாமார் கற்பழிக்கப்பட்டா. அப்படியே நீங்கள் பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அம்னோன் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். அப்படியே வந்தீங்கன்னா அப்சலோம் ராஜ பதவிக்கு வந்தேன். அப்படியே நீங்கள் பின்னாடி வந்தால் அதோனியா வந்தேன், செத்தேன். ஒருத்தனுக்கு வந்து அடிச்சுட்டு செத்தேன். கடைசியில் இவன் ஒலிவ மலை மேலே ஏறி அழுதுகிட்டு போய் அழுகிறேன், புலம்புறேன், கத்துறேன். காரணம் ஒரே ஒரு தப்பு தாங்க பண்ண. இருதயத்துக்கு ஏற்றவனுங்க இந்த வேதத்தில் இருக்குது. எந்த மனுஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, தாவீதுக்கு தான் கொடுத்தாரு, இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் அவன் தப்பு பண்ணினாலும் தப்பு தான். பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு நீ தப்பு பண்ணாலும் இப்போ தப்பு தான், நான் பண்ண தவறு தான், அதுக்கு தண்டனை உண்டு. வாயால் பேசினாலும் தண்டனை உண்டு, கண்ணால் பார்த்தாலும் தண்டனை உண்டு, நினைவால் நினைச்சாலும் தண்டனை உண்டு, இதயத்தில் சரியில்லைனாலும் தண்டனை உண்டு.
நம்ம நினைக்கிறோம் ஏன் இது நடக்கலை, ஏன் இது நடக்கலை. ஆண்டவரை கேள்வி கேட்டுருப்போம். ஆண்டவர் சொல்லுவார், நீ முகத்தை தானே இப்போ பார்க்குற, அவள் இருதயம் உனக்கு தெரியாது, அவன் மனது உனக்கு தெரியாது. வேதத்தில் பாருங்கள், என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுக்க வேணாம். சும்மா இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது சர்ரு 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 சர்ன்னு எகிப்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. கொம்புட்டி காய்களும் அங்கே போயிடுறாங்க. மண்ணாவை அற்பமான உணவுங்கிறாங்க. இப்போ ஒருவேளை நான் இதை தியானிக்கும் பொழுது நினச்சேன், நம்மளும் கூட நினைப்பாங்க, இந்த பிரசங்க வேலை வந்துருச்சா 1.5 மணி நேரம் போட்டு பாடாப்படுத்தி போடுவார், என்னதான் பிரசங்கம், இப்படிலாம் நம்ம நினச்சோம்னாவே தேவன் துக்கப்படுவார். அவர் பேசுகிற நேரம் ஆராதனையை அற்பமாக நினைக்கக்கூடாது, ஆட்களை பார்க்கக்கூடாது. நான் அந்த ஆட்களை பார்த்தா நான் பிரசங்கமே பண்ண முடியாது. நான் தேவனை மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கு இங்கே ஒரு ஆள் இருந்தாலும் சரி, யாருமே இல்லாட்டி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். கர்த்தரை தான் நான் உயர்த்துறேன் ஒழிய நான் மனுஷனுக்கிட்ட போய் மனுஷன்கிட்ட எனக்கு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷனை திருப்திப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரனே அல்ல. அப்போ நம்ம யாரை தான் பார்க்கணும்? தேவனைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு நாள் மனுஷனை நம்ம பார்த்தோம்னா விழுந்து போயிடும். நீங்கள் பாருங்க, அவர்கள் அற்பமான உணவு. அந்த வசனத்தை படித்து பார்க்கலாமா? ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை. என்னாகும் 11:5 எப்படி வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பான். மச்சங்கள் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் ஆமே 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 எப்படி சொல்றாங்க பாரு, நம்முடைய உள்ளம் வாடுது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்று. ஏன் இந்த மண்ணா எவ்வளோ முக்கியமானது, அது எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுது. கொத்தமல்லி விதை அளவுமாகும், அது நிறமும் முத்துக்கள் போலவும் இருந்ததான். அது பாருங்களே, ஜனங்கள் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அது ருசி புது ஒலிவ மரத்தின் ருசி போல இருந்தது. என்னென்ன வேலை செய்கிறான் பாருங்க. இந்த அப்பத்தை எடுத்துட்டு மண்ணாவை கொண்டு வந்து அதை அப்படியே சாப்பிட்டாலே தேனிட்ட பணியாரம். அதை உரலில் போட்டு குத்தி, எந்திரத்தினால போட்டு அரைச்சு, பானையில் போட்டு சமைச்சு. ஹலோ, என்னென்ன கூத்து பண்ணியிருக்கான் பாரு. வசனம் கிடைச்சா சாப்பிட்றோம். எங்க அவது அழகா பனித்துளி போல விழுந்திருக்குங்க, எடுத்து நீட்டாக சாப்பிட்லாங்க. அதை வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அரிசி தாங்க, பணியாரத்துக்கும் அதுதான், இட்லிக்கும் அதுதான், தோசைக்கும் அதுதான், அப்புறம் புட்டுக்கும் அதுதான், அப்புறம் இன்னும் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் பணியாரமாக எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? புட்டு சாப்பிட்லாம், அதுதான் அது அரிசி தானே. அதுவா எத்தனை நாள் சாப்பிட்றது? அப்புறம் தோசை சாப்பிட்லாம். மொத்தத்தில் பொருள் ஒன்று தானே, உருவந்தான் வேற. நீ உரல்ல குத்துனாலும் அது தேனிட்ட பணியாரம் தான், நீ சமைச்சாலும் அது தேனிட்ட. இது அற்பமான உணவுன்னு பின்னாடி பக்கம் சொல்கிறேன். அற்பமான, இது பரலோகத்திலிருந்து வர்றது அற்பமான உணவாங்க. இந்த வசனம் கிடைக்காம எத்தனை பஞ்சகாலம் இருந்துச்சு தெரியுமா? வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும்னு கர்த்தர் எழுதியிருக்கிறார். நியாயாதிபதிகளில் பாரு, தீர்க்கதரிசிகளும் இல்லை, நியாயம் விசாரிக்கிறவர்களும் இல்லை, ராஜாக்களும் இல்லை, தேசத்தில் ஒருத்தரும் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. நீங்கள்லாம் உண்மையிலே பாக்கியவான், கைத்தட்டுங்க. வாரந்தோறும் பிரசங்கங்க. அது நம்ம ஆலயம் உண்மையிலே பெரிய பாக்கியமான ஆலயம். 3 ஆராதனைங்க, 3 ஆராதனையில் 2 ஆராதனை லைவ்ல போகுதுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 3 ஒர்ஷிப்புங்க, 3 ஜெபங்க, 3 பாடலுங்க, எல்லாம் ஆண்டவர் ஒன்று கூட குறையிலங்க. மன நிறைவா கர்த்தர் ஊழியத்தை நடத்துகிற. கைத்தட்டுங்க. கூட்டமே வேணாங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, போதுங்க. அவரை தானே உயர்த்துறேன். கூட்டத்தோடு ஆராதிக்காட்டினா 4 ஆட்டுக்குட்டி மேய்ச்சவனை 40,000 50,000 லட்சம் பேர்களுக்கு அவனை தளபதியாக அவர் கொண்டுட்டு வரலையா? கர்த்தர் செய்ய வல்லவராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். கைத்தட்டி. எந்த ஊழியமும் எடுத்தோடனே 1,00,000 பேர் வரலங்க. நீங்கள் தென்கொரியா தேசத்து ஊழியத்தை போய் பாருங்கள், 4 பேரை வச்சு ஆரம்பித்த ஊழியம். சென்னை பட்டணத்தில் இருக்க எத்தனையோ ஊழியம் 2 பேரை 3 பேரை வச்சு ஆரம்பித்த ஊழியம். 4 மாவடியில் இருக்கிற ஊழியம்லாம் சும்மா 3 பேரை 4 பேரை வச்சு ஆரம்பித்த ஊழியம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாம் ஆரம்பம் கொஞ்சம் தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கைத்தட்டிக்கார. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அடுத்த ஆராதனை தான் இடம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காலங்கள் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அடுத்து பாருங்களேன், லூக்கா புஸ்தகம் 24:32 வாசிக்கலாமா? சில வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி,
வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது கைத்தட்டுங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி எம்மா ஒரு சீசர்களோட ஏசப்பா போறப்ப வசனத்தை எடுத்து எடுத்து சொல்றார். இப்போ ஏன் இவ்வளவுதெல்லாம் பிரசங்கம் பண்றேன் தெரியுமா? 2 வரியில சொல்லி முடிச்சிருந்தா நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. யாரையாவது ஒருத்தருக்காவது கொழுந்து விட்டு எரியாதா? யாராவது ஒருத்தருக்காவது ஆவி அனல் மூட்டப்படாதா? தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன் அனல் மூட்டி எழுப்பி விடு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வசனம் பேசுறப்ப எங்கிட்டாவது ஒருத்தருக்குள்ள எரியுங்க, கப 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 கபன்னு. அப்ப அவங்களுக்கு லைவா ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப இந்த பாருங்களேன், ஏசப்பா பேசும் பொழுது போறவன் எம்மா ஊரை நோக்கி போறேன், எருசலேமில இருந்து எம்மா ஊருக்கு போறேன், போறது ரிவர்சர். ஆனா கர்த்தர் பேசும்பொழுது அவன் இருதயம் என்ன பண்ணுச்சான்? இதை உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு எரியுதா எரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனா எரியணும். கைத்தட்டி ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு எரிஞ்சிச்சுன்னா உனக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கேயோ நம்ம இன்னும் சரி பண்ணணும்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை தொடணும். என் இருதயம் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நிற்குதே, ஆண்டவர் கொண்டாந்து நியாய தீர்ப்பில் நிறுத்துவாரு. உன்னை கண்ணை தனியாக பிடுங்கி நிப்பாட்டுவார், இருதயத்தை தனியாக நிறுத்துவார். உன் இருதயம் பேசும், உன் இருதயத்துக்கு பதில் கொடுப்பார். உன் இருதயத்தில் இருக்கிறத வெட்ட வெளிச்சமாக கொண்டாந்து திரையில காண்பிப்பார். நீ இப்படிலாம் நினைச்சேல, இப்படிலாம் யோசிச்சேல, இப்படிலாம் பேசினேல, இப்படிலாம் உன் இருதயத்தில் அவமதிச்சேல. நம்ம யாரையாவது ஒருத்தர் அவமதிச்சிருந்தா அது தேவனுக்கு தெரியும். நீங்கள் பாருங்க, ஏசா ஒரு காலம் எங்கள் அப்பாவுக்கு துக்கிக்கிற காலம் வரும், அப்பொழுது யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டாள். ரெபேக்காள் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டாள். வேதத்தில் நிறைய பேர் இருதயத்தில் சொல்லி கொண்டார்கள். அப்புறம் எலையேசர் தன் இருதயத்திலேயே என்ன சொல்றாரு தெரியுமா? நான் போய் தண்ணி கேட்பேன், அவ வந்து எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்தை இருதயத்திலே சொல்லி கொண்டான். இருதயத்துக்குள்ளதான் அது நடக்குது, வேற எளிய அவ வாயை விட்டு திறக்கல. ஏசாவும் சொல்லி கொண்டான், எலையேசரும் சொல்லி கொண்டான், சாராலும் என்ன பண்ணிக்கிட்டான்? சொல்லி இருதயத்துக்குள்ள சொல்ற நகைக்கிறான். இது எப்படி ஆகும்? இவ்வளவு வயசாகி போச்சு, இப்போ வந்து சொல்றாங்களே. இருதயத்தில் சொல்லி கொண்டால். இப்போ நீங்களும் இருதயத்துக்குள்ள சொல்லியிருப்பீங்க. இங்கே வெளியில பிரசங்கம் பண்ணி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நான் சொல்லும் பொழுது நீங்க இருதயத்துக்குள்ள என்ன சொன்னீங்க? கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே நடக்கும். வேற மாதிரி சொல்லியிருந்தா ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தில் சொல்றது தெரியும். ஏசா சொல்லிக்கிட்டது எழுதி வச்சிருக்கிறாரு, வசனம் இருக்கு, எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 27:41, ஆதியாகமம் 24:45, ஆதியாகமம் 17:17, இதில் எல்லாம் இருதயத்தில் சொல்லி கொண்டார்கள், இருதயத்தில் சொல்லி கொண்டார்கள். மீகால் இருதயத்தில் அவமதித்தால் எழுதி வைத்திருக்கிறார். இதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் எழுதி வைத்திருக்கிறார். இப்படியே நீங்க வேதத்தில் பார்த்துக்கிட்டே போனா பார்வோன் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? கடினப்படுத்தினார். அவன் ஏன் விட மாட்டான் தெரியுமா? இருதயத்தை அவரே கடினப்படுத்துறார். ஏன்னா அவனை எகிப்துல இருந்து அங்கே கொண்டு போகணும், செங்கடல் வரையும் அவன் வரணும், 10 வாதைகள் அங்கே நடத்தணும், 10 வாதைகளுக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு அங்கே போகணும், அங்கே போய் அவனை சக்கரத்தை கலட்டணும், அதில் கர்த்தர் தேவன் மகிமைப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துறார். ஒரு ப்ராபர்சி சொல்லவா? உங்களுக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் கைகூடல தெரியுமா? காரணம் கேட்குறீங்க, ஏன்னா கர்த்தர் சில இடத்துல கடினப்படுத்தி வச்சிருக்கிறார். இருப்பா, இன்னும் ஒரு இடம் வரையும் அவங்க வரட்டும், பின்தொடரட்டும், நான் இன்னும் அவங்கள கூட்டிகிட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் அடிக்கணும், அப்போ தான் இது எனக்கு மகிமையாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கடினமாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதுக்கு ஒரு நான் வாசலை திறப்பேன். பாருங்களே, ஏசப்பா தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த பிறவி சப்பானி அங்கே தாங்க இருந்தேன். பல நாள் அந்த பிறவி சப்பானி ஏசப்பா பார்த்துருப்பார். இந்த பெதஸ்தா குளத்தண்டில் 38 வருஷமாக இருந்தவனை எத்தனையோ முறை பார்த்துருப்பார். அந்த வழியாக நிறைய நாள் போயிருப்பார். 18 வருஷமாக அங்கே ஒரு கூனியாக இருந்தவளை பார்த்துருப்பார். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னைக்கு தான் போனார்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக அவளை சுகப்படுத்தினார். கைத்தட்டி கர்த்தருங்க. அதனால் காலம் தாமதித்தாலும் காத்திரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. உன் நேரத்தில் உன்னை தேடி கரெக்டாக வருவார். உன் நேரத்தில் கரெக்டாக இன்னைக்கு யார் யாருக்கு டெலிவரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும், இன்னைக்கு யார் யாரை டோரை தட்டணும்னு அவருக்கு தெரியும், இன்னைக்கு யார் யாரை தூக்கி லிப்டப்பில் நிறுத்தணும்னு தெரியும், இன்னைக்கு யாரெல்லாம் யுத்த களத்துக்கு அனுப்பணும்னு தெரியும், இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு தெரியும். பாருங்க, பெந்தக்கோஸ்தேன்னு நாள் வந்த பொழுது 120 பேர் அன்னைக்கு தான் மேலே போகிறேன், ஒரு மனம் வந்துச்சு, கர்த்தர் நிரப்பினார். தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் சொல்லுங்க நேர்த்தியாய் செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, நேர்த்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நேர்த்தியாக செய்யணுமா? நீ காத்துரு. எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி குற்றமற்றவர்களாக இருந்து ஊழியத்தில் இருந்தாங்க. எத்தனை வருஷமா ஊழியத்தில் இருக்காங்க?
குற்றமற்றவர்கள். எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏன் அந்த ஜெபத்துக்கு இவ்வளோ காலம் தாமதமாக கேப்ரியல் வரல? எத்தனை நாள் அந்த பிரகாரத்துக்கு அவன் போனேன், எத்தனை நாள் அந்த பிரகாரத்தில் அவன் ஊழியம் செஞ்சேன், அப்பெல்லாம் கேப்ரியல் வரலையே. ஏன்னா இன்னும் காலம் வரல. இன்னும் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் வரணும். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் பிறக்கணும். ஏன்னா அவன் தான் இயேசுக்கு முன்னாடி நடக்கணும். அவன் தான் இயேசுக்கு வழிகளை வாய்க்க பண்ணணும். அவன் தான் இயேசுக்கு முன்னாடி போய் பள்ளங்கள் மேடுகள்லாம் சரி பண்ணணும். அவன் தான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தானா இயேசுவும் அவனு சந்திக்கவே முடியாது இல்லையா? அப்போ இவன் முன்னடக்கிற ஒருவனாக இருக்கிறான். இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இவனை குறித்து ஏசாயாவிலே சொல்றாரு. இயேசு பிறக்கிறதையும் யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதையும் ஏசாயாவிலே எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவன் எப்போ தான் பிறக்கணும்? உலகமே உருண்டு காலம் போட்டு ஜெபம் பண்ணாலும் இவன் எப்போ தான் பிறக்கணும்? இயேசுக்கு முன்னாடி தான் பிறக்கணும். கைத்தட்டி கத்து. அப்போ உங்களுக்கு சில பேர்த்துக்கு சில அற்புதங்கள் எப்போ தான் நடக்கும்? அந்த காலம் வர்றப்போ தான் நடக்கும். யோசியா வருவான்னா வருவேன். எப்போ வருவேன்? நாளைக்கே வந்துடுவானா? கர்த்தர் சொல்லிட்டார்ல நாளைக்கே வரணும்னா அப்படி கிடையாது. வர வேண்டிய காலம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் யோசியா வருவேன், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் பலிபீடத்தை உடைப்பேன், அந்த இடத்துல எலும்புகள் எல்லாம் சுட்டெரிப்பேன், கர்த்தரே தேவன் என்பதை அவன் திருஷ்டாந்திரப்படுத்துவான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் பாருங்களே, பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கடினமாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. அந்த இருதயத்தை இலகுவாய் மாற்ற கர்த்தரால் முடியும். அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை கர்த்தர் அற்புதத்தின் பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உபாகமம் 4:10 வாசிக்கலாமா? ஒரு சில வசனங்களை வாசிச்சு முடிக்கிறேன். எல்லாரும் நீங்க எனக்காக எடுத்துக்கொள்ளுங்க தயவுசெய்து. உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறவாதபடிக்கு, பாருங்க, கண்ணு பார்த்ததெல்லாம் மறவாதபடி உன்னை தேவன் நடத்திட்டு வந்த பாதையை பாருங்க. இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் நம்மளை நடத்திட்டு வந்த பாதையை பாருங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்தது தானே. இந்த கண் கண்ட காரியங்களை நீ மறவாதபடி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எப்படி இருக்கணுமா? உன்னை எப்படி நடத்திட்டு வந்தார்? ஒரு காலத்தில் வந்தீங்க, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுக்கணும், என்ன ஜெபம் பண்ணீங்க, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட வச்சாரு, பிள்ளைகளை. உங்கள் கண் கண்டதை பாருங்களே. நீங்கள் தனி ஒரு மனுஷியாக வந்தீங்களே, தனி ஒரு நபராக வந்தீங்களே. இங்கே எத்தனை பேர் தனி நபராய் வந்து உட்காந்துருந்தாங்க? வாக்குத்தத்த கூட்டத்திலாம் ஒருத்தராக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குடும்பமாக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். கைத்தட்டிக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. காத்திரு, பொறுத்திரு, நிச்சயமாய் செய்வார். கண் கண்டதை மறவாதபடி. நம்ம நிறைய காரியத்தை பார்த்துட்டு மறந்துட்டாங்க. தேவன் நடத்தி வந்த பாதை. அதனால தாங்க ஆலயத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது நம்மளால் வந்துச்சா? இதெல்லாம் கர்த்தரால் வந்ததுங்க. நம்மளால் ஒன்று ஒரு சின்ன குண்டுமணியை கூட நீங்கள் உருவாக்க முடியாது, அதை அசைக்க முடியாது. இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த இலவசமான ஈவு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது எல்லாம் தேவன் பாராட்டின அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடி நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நம்ம தான் அறிவிக்கணும். இதெல்லாம் பின்னாடி சொல்லணும். இது எப்படி வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தானே சொல்லணும். இப்போ வர்றவங்களுக்கு கொஞ்ச நேரம் சொல்லணும். சிஸ்டர், இந்த ஊழியத்தினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த நிலை எப்படி வச்சேன்னு தெரியுமா? இந்த ஃபேன் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆல்ட்ரு எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த ஊழியத்தில் என்ன நடந்துச்சு? இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம சொல்லணுங்க. நம்மளோட வச்சு மறைச்சிடக்கூடாதுங்க. இவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்வான் என்பதை ஆபிரகாமை குறித்து நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சந்ததிகளுக்கு சொல்லுவான்ங்கிறதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 18-19 வாட்சி பாருங்க, அது இருக்குது. அப்ப தேவனுக்கு தெரியும் இவன் சொல்லுவேன் இவன் சொல்ல மாட்டான்னு. ஆண்டவருக்கு தெரியும். நீ சொல்லணும். நாங்களாம் எப்பயோ அழிஞ்சிருக்கணுங்க. தேவ கிருபங்க, இறக்கங்க, தூக்கிட்டு வந்தாருங்க. கொரோனாவிலே ஓட்டத்தை முடிஞ்சிருக்கணும். கொல்ல பேத்துக்கு கொரோனாவையும் தாண்டி உட்கார வச்சிருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதுக்கு? நீ மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுவான்னு தாங்க. வனாந்தரமாக இருந்த ஒன்றை கர்த்தர் இன்னைக்கு வயல்வெளியாக மாற்றிருக்கிறாரே. தனிமரமாக இருந்த உன்னை நீ தோப்பா மாற்றி இருக்கிறாரே. வீடு இல்லாத உனக்கு இன்னைக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரே. யோசித்து பாருங்க, இன்னைக்கு குழந்தை இல்லாத உனக்கு 2 குழந்தைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. வேலை இல்லாத உனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரே. எத்தனை நன்மைகளை கர்த்தர் இலவசமாக ஈவாய் செய்தார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நன்மைகள்லாம் செய்த தேவனுக்கு மறவாதபடி உன் எச்சரிக்கையாக இருந்து உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஏன்னா இருதயத்தில் தான் ஜீவ ஊற்று பரவணும். உன் மனசு நன்மையினால் நிரம்பி இருக்கிறதுனா வாயார புகழுங்க. எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கான்னு தெரியுமா? மரண விளிம்பில் இருக்காங்க. ஒருத்தர் கூட ஜெபிக்க ஆள் இல்லைங்க, உதவி செய்ய ஆள் இல்லைங்க. எத்தனையோ பேர் ஜிஹெச்சில் போட்டு ஓடியே போயிடுறாங்க. பெத்த பிள்ளை போட்டுட்டு ஓடிடுறாங்க. கட்டின மனைவி விட்டுட்டு போகிறாரு. செத்து போனால் எடுத்து அங்கிட்டு போருங்க, நான் என்ன பண்ணுறது?
காசும் இல்லை பணமும் இல்லை, என்னமோ பண்ணட்டும். மனிதர்கள் கைவிடுவாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனால் நமக்கு கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். தினந்தோறும் உங்கள் பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய நல்ல உதாரண குணமுள்ள ஆத்துமாக்களை எழுப்பி கொடுத்துருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வர்றதுக்காக நேற்றுலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நேற்று காலையிலேருந்து இங்கே ஜெபம் நடக்குதுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனைக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய எத்தனையோ உத்தரவாதிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவாங்க. உங்கள் மேலே அக்கறை உள்ள எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் உங்களை நேசிக்கிறவங்க. இந்த உலகத்தில் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். ஒருவர் எப்படி இருங்க, அன்பாயிருங்க. ஒருவரில் ஒருவர் தங்களை விட அதிகமாக நேசிங்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்துருக்கிற ஈவுங்க. நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற கடைக்காரன்ட்ட நீங்கள் எவ்வளோ தான் பழகினாலும் அவனுக்கு துட்டு கொடுத்தா தாங்க அவன் உன்னை தருவேன். நீ 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தாலும் காசு இல்லாமல் ஒன்று கூட வாங்க முடியாது. நம்ம காசு தான் 2 ரூபா வச்சுக்குவானே ஒழிய நமக்கு 2 ரூபா லெஸ் பண்ணி தருவானா? 2 ரூபா இல்லைங்க, நாளைக்கு வந்தால் வாங்கிக்கம்பேன். ஏன் அந்த 2 ரூபா அவன் விட்டு கொடுப்பானா? கடைக்காரன் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்மளது வேணால் வச்சுக்குவானே ஒழிய, ஆனால் அவன் 2 ரூபா போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறது சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான். கைத்தட்டி கத்த உங்களை இவ்வளவு நேசிக்கிறாங்களே. இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 4:29 அதிலே வாசிங்க. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது, கைத்தட்டுங்க, அவரை கண்டு அடைவாய். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேடும் பொழுது கண்டு அடைவாய். அப்போ நம்ம தாங்க தேடணும். தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஒரு பெண்ணு காலையில் கல்றையில் ஓடுறாங்க, கல்றைக்கு போகிறாங்க. நீங்கள் கல்றைக்கெல்லாம் போக வேணாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு மூலையிலையாவது தேடுங்க. அப்போ பாருங்கள் என்ன நேசக்காரி பாருங்க. கைத்தட்டுங்க. உண்மையிலே மகதலேன மரியாதை பயங்கரமான நேசம். காரணம் என்ன தெரியுமா? 4 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. கர்த்தர் என்ன பண்ணார்? துரத்தி அடித்து அவளை வெளியே கொண்டு வந்தார். 4 பிசாசா 7 பிசாசு. அப்படிப்பட்ட பிசாசு பிடிச்ச ஒரு பிசாசு இருந்தாலே அவளால் வாழ முடியாது. இவளுக்கு இத்தனை பிடிச்சிருந்துச்சு. அவளை துரத்தி விட்டு அவளை சமாதானப்படுத்தி நேசத்தில் உச்சிதமான போடுறா, என் நேசரை எங்கே வச்சிங்க, எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஏன் அழுகிறா, யாரை தேடுறேன்? நம்ம போய் அழுதுகிட்டே தேடுறது கிடையாதுங்க. நம்ம 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 சௌரியத்துக்கு போகிறதுங்க. பால்காரை மாதிரி நினச்சா போகிறது, நினச்சி இன்னைக்கு முடிஞ்சா போய் ஜெபம் பண்ணுறது, இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படிங்க நம்முடைய இருதயம் இதமிடப்பட்டு போய் அப்படியே ஒரு செவித்திணறாக போச்சு. ஒரு தெய்வ பயமே கிடையாது. காலையில் ஓடி வெள்ளனைய போய் அந்த இடத்துல இருட்டோடு உட்கார்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளணுங்கிற எண்ணம் நம்ம இருதயம் இன்னும் செம்மப்படலை. தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அதிகாலை தினந்தோறும் கரெக்ட் டயத்தில் நம்ம எந்திரிச்சு ஜெபிக்கிறோமா? தினந்தோறும் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வேதத்தை படிக்கிறோமா? தெய்வ பயம் நம்முடைய இருதயத்தில் நடுங்கி கொண்டிருக்கா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையோ அவர் நோக்கி பார்க்கிறார். பயத்தோடு கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்தோடு நீங்கள் களி கூறுங்கள்னு கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வசனம் பூராமே நல்லா தான் இருக்கு. ஆனால் அதன்படி நம்ம எப்படி வாழ்கிறோம் இன்னும் பாருங்களேன். வேதம் சொல்லுது, உபாகமம் 6:6 சில வசனங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 6:6 வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, நல்லா கவனிங்க, பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தாங்க சொல்லணும். தினந்தோறும் பிள்ளைகளை உட்கார வச்சு வசனம் சொல்லித்தரணும், பாட்டு சொல்லித்தரணும், ஜெபம் சொல்லித்தரணும். அவங்களுக்கு வாயில் போகிறப்ப வர்றப்ப இயேசுன்னு சொல்லுன்னு சொல்லித்தரணும். நீ தான் போதிக்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்து. முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான். உட்கார வச்சு ஜெபம் பண்ணணுங்க பண்ணணுங்கிறத நீ அந்த பிள்ளைகளுக்கு நீ பயிற்றுவிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் மின்னி பிரகாசிக்கிற நிறைய தேவ ஊழியக்காரர்களுடைய சரிதைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையை அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வசனம் சொன்னா தான் சாப்பாடு தருவாங்க, வசனம் சொன்னா தான் எனக்கு இதெல்லாம் செய்வாங்க, இத்தனை அதிகாரம் படிச்சு ஆகணும், எங்கள் அம்மா இத்தனை வருஷம் கண்டிப்பாக இருப்பாங்க, அந்த ஒரு காரியத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, குடும்ப ஜெபம் பண்ணாமல் எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை நம்ம என்ன பண்ணுறது, பிள்ளைங்க மேலே கொஞ்சம் பாசப்பட்டு விட்டுறது. சரி பரவாயில்ல, நீ படிக்காட்டி ஒன்றும் தப்பு இல்லை, அவர் மேலே நமக்கு பயம் இல்லை, பிள்ளைகளையும் பயப்படுத்த நடத்துறது கிடையாது. கட்டாயமாக நடத்த வேண்டிய வழியில் முதிர் வயதிலும் அதை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கும், தண்டனையின் பிறம்போ அதை விட்டு விலக்கு. மதியினம் வந்துருங்க. நேத்தான் படிச்சேம்மா, நேத்தானே சாப்பிட்டேன், இன்னைக்கு அப்போ சாப்பாடு வேண்டாம்லன்னு சொல்லணும். நேத்தானே தூங்கணும், இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. எப்படி தினந்தோறும் தூக்கமும் சாப்பாடும் ட்ரெஸ்ஸும்
குளியலும் நமக்கு இருக்குதோ அதுபோல் தினந்தோறும் நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? படிக்கணும், ஜெபிக்கணும், படிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, ஆனால் பேசுவதற்கு நேரம் போதாதபடினால நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். பின்பு அவனை அவர் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இதை விட இன்னொரு இடத்துல சொல்றாரு, தாவீதை நான் கண்டுபிடித்தேன். இங்க சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், தான் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். தேவனுடைய ஆலயத்தில் பாவம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. 2 பேர் ஆலயத்தில் பாவம் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் எனக்கு என்ன உனக்கு என்னன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறேன். நம்மளும் தாங்க சில காரியங்கள் நடந்தால் கண்டுக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற அந்த வம்பு, ஐயா பார்த்துக்கிட்டோம், ஐயா சொல்லிக்குவார், நம்ம எல்லாம் எதுக்கு சொல்லி பொல்லாப்பாய் பேர், நம்ம பேர் கெட்ட பேர், நம்ம போயிடலாம். ஆனால் அந்த பிணைக்காசு வர்றான் பாரு, அங்கே குறுக்க வர்றான், அவனுக்கு வந்துச்சே கோவம், எடுத்தான் ஒரு ஈட்டிய, ஏண்டா எங்கே எவ்வளோ உனக்கு துணிச்ச, வேறொருத்தையும் உள்ளே கூட்டி ஒரே குத்தா போட்டேன். எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இப்படி செஞ்சுட்டான். கர்த்தர் சொல்றார், என் உள்ளத்தில் உள்ளதை அவன் செய்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இவன் எப்பொழுதுமே ஆசாரியனா இருப்பேன். என் ஆலயத்தில் வைராக்கியம் பாராட்டிட்டான்ல, என் ஆலயத்தில் தீட்டு நடக்க விடாதபடி இவன் முன்னாடி நின்னான் இல்லையா, இவன் தாண்டா ஆசாரியன், சரியான ஆசாரி. நீ எல்லாம் ஆசாரிய ரூபத்தில் இருக்கிற, உன் மனசுக்குள்ள வைராக்கியம் இல்லை. இவன் ரூபம் பெற்றவனா இருந்தாலும் எப்படி இருக்கிறான்? வைராக்கியமா இருக்கிறான். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? வைராக்கியம் வேணும். தேவன் ஆலயத்தின் மேல ஒரு வைராக்கியம். கர்த்தர் சொல்றார், என் ஆலயத்திற்காய் பழி வாங்குவேன். அவரு பழி வாங்குறாராம் ஆலயத்துக்காக. நான் ஏன்னா அது என் வீடு. உன் வீட்டை மட்டும் ஒரு அடி யாராவது தொட்டுட்டா என்ன குதிக்கிறான். உன் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அசிங்கம் பண்ணி செவுத்துல வேற ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிட்டா, அந்த வீட்டில் சும்மா முடியை வளைச்சு கட்டிக்கிட்டு போய் என்ன சண்டை போட்டு வந்துடுறேன். எப்படி என் வீட்டை நீ இப்படி பண்ணலாம்? உன் வீடுனா உனக்கு அவ்வளோ கோவம் வருது. தேவனுடைய வீடுனா, இந்த பிள்ளைகளை நான் பாராட்டுறேன். நேற்றைய நாளில் எல்லாம் சுத்தம் பண்ணிங்க, நான் வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு இந்த வீடியோவிலே நன்றி சொல்கிறேன். ஆலயத்து மேலே வைராக்கியம் வேணுங்க. இங்கே பார்க்கும் பொழுது ஏதாவது கடந்தால் எடுத்துகிட்டு போகணும். என்று இது ஆலயம் இல்லையா, தேவனுடைய வீடு அல்லவா. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் மச்சுபாவ வீட்டில் குடியிருக்கலாமா? என் வீடு எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சுத்தமாக இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டில் பார்த்தா எவ்வளோ அலங்கார பொருள் இருக்குது தெரியுமா? நம்ம ஆலயத்தில் நிறைய பேர்த்த நான் நினைப்பேன், வர்றாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதில் என்ன இருக்குது. அப்படியே விருந்தாளி மாதிரியே உட்காடுறாங்க. காலையில் பேசினேன் அதை பற்றி. விருந்தாளி மாதிரியே உட்காந்துட்டு அந்த சேர் கூட ஆடாமல் அப்படியே எழுந்திரிச்சு கடன்னு போயிடுறாங்க. இந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி இதை கூட்டுறாங்க, எவ்வளோ கரண்ட் பில் வருது, என்ன பண்ணுற, நின்று ஒரு வார்த்தை 2 வார்த்தை உள்ள பூரா முத்தா இருக்கும் போல கொட்டி போயிருமுடான்ட்டு அப்படியே கிடுகிடுன்னு இங்கே ஒரு காலம் அடுத்த காலம் டபக்குன்னு வீட்டு மேலே வைக்கிறாங்க. நான் நினைப்பேன், ஓட முடியாத ஒரு காலம் வரும். இப்போ எங்களை உதாசீனப்படுத்துகிற, எங்களை தேடி வர்ற ஒரு காலம், காற்று இப்படி அடிக்குது, ஒரு நாளைக்கு மாற்றி அடிக்கும். அப்போ தெரியும் ஊழியத்தினுடைய மேன்மை. ஒரு நாளைக்கு கொண்டு போய் கையங்காலையும் கட்டி போட்டுட்டு 1ஆம் காவல் 2ஆம் காவலுக்கு காவல் வச்சோன்னே, அப்போ சபைதான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்போ யார் தான் ஜெபம் பண்ணணும்? டாக்டர் சொல்லுவார், ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களும் பார்த்துட்டோம், நான் ஆண்டவர் முடிஞ்சேன். அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா என்ன ஐயா ஆச்சு, ஐயா எல்லாம் போச்சுங்கிறாங்க ஐயா. அப்போ நானும் பழகிக்கலான் இருக்கேன். நானும் சொல்கிறேன், போகட்டும் அப்படி சொல்லணும். அப்படிப்பட்ட இதயம் எனக்கு இல்லை. இந்தா உடனே குறுப்பில் போடுறேன், இந்தா போன பண்ணுறேன், இந்தா செவம் பண்ணுறேன், அப்புறம் பின்னாடி என்ன ஆச்சு, எவடாமாச்சு, நல்லா இருக்கிறீங்களான்னு வளைச்சு அவங்க நல்லா ஆகிற வரையும் நமக்கு இந்த என்ன பண்ணுறது, இந்த இதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரே. நம்ம பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் முகக்கலை மாறினாலே எனக்கு புலம்பிக்கிட்டே இருப்பேன், நல்லா இல்லையா, அவங்க நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை, அவங்க முகம் நல்லா இல்லை, ஏதோ பிரச்சனை. அதுதாங்க ஒரு தகப்பனுடைய இருதயம். பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு சொல்லுவேன், இவங்க சரியில்லை, இவங்க உடம்பு சரியில்லை, இவங்க குடும்பம் சரியில்லை. எப்படி? அதுதாங்க அந்த உங்களோட மனதளவில் பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
ஒருத்தரை பார்த்தோன்னே சரியில்லை, என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம், இதுதான் அந்த ஆவியிலே நம்மளை அவங்களோட நடக்கிற அனுபவங்கள், அந்த குடும்பத்து மேலே நம்ம வச்சிருக்கிற நேச பாசம். அப்போ நீங்கள் வேற சொல்கிறார் பாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவன் செய்வான். கைத்தட்டுங்க. இப்போ நீங்களும் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருந்தால் உள்ளதெல்லாம் செய்வான். எல்லாரும் எளிமை நிற்கலாம்.